கர்த்தாவே தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? 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 உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? வானத்திலோ பூமியிலோ உமக்குப்பானவர் யார்? வானத்திலோ பூமியிலோ உமக்குப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலோ பூமியிலோ உமக்குப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலோ பூமியிலோ உமக்குப்பானவர் யார்? செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீர் நல்லவர் சர்வ வல்லவர் என்றும் வாக்கு மாறாதவர். நீர் நல்லவர் சர்வ வல்லவர் என்றும் வாக்கு மாறாதவர். உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? வானத்திலோ பூமியிலோ உமக்குப்பானவர் யார்? வானத்திலோ பூமியிலோ உமக்குப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலோ பூமியிலோ உமக்குப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலோ பூமியிலோ உமக்குப்பானவர் யார்? தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டே இந்த ஜனங்களை நேசித்திட? உம்மை போல யாருண்டே இந்த ஜனங்களை நேசித்திட? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? வானத்திலோ பூமியிலோ உமக்குப்பானவர் யார்? வானத்திலோ பூமியிலோ உமக்குப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலோ பூமியிலோ உமக்குப்பானவர் யார்?
கர்த்தாவே தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தி. கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தி. உன் நாமம் அதிசயம் இன்றும் அற்புதம் செய்திடுவே. உன் நாமம் அதிசயம் இன்றும் அற்புதம் செய்திடுவே. உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? ஓ, திரும்ப பாடுவோம். உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? Oh, clap your hands and praise the Lord. There is truly none like him. உண்மையாகவே அவருக்கு ஒப்பானவர் வேறொருவரும் இல்லை. If you can understand what has already happened to you as a believer, my friend, you will truly understand, realize there is nobody like him. ஒரு விசுவாசியாக உங்களுக்கு ஏற்கனவே என்னவெல்லாம் நடந்து முடிந்திருக்கிறது என்பதை அறிந்திருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களைப் போல வேறொருவரும் இருக்க முடியாது. அவரை போல் வேற ஒருவரும் இல்லைன்னு நீங்க உண்மையிலேயே உணர்வீங்க. This next song talks about talks about what has already happened to us as a believer and puts it very wonderfully. அடுத்த பாடலும் கூட ஒரு விசுவாசியாக நமக்கு என்னவெல்லாம் ஏற்கனவே நடந்து முடிந்திருக்கிறது என்பதை அற்புதமாக சொல்லி இருக்கிறது. It says very simply, you know what has happened to the believer? விசுவாசிக்கு என்ன நடந்திருக்கிறது தெரியுமா? In a way, God has put heaven in the believer's heart already. ஏற்கனவே தேவன் விசுவாசிகளுடைய இருதயத்திலே பரலோகத்தை வைத்திருக்கிறார். In a way, if you see, God has already made our heart like heaven already. நம்முடைய இருதயத்தை பரலோகத்தை போல ஏற்கனவே ஆக்கி வைத்திருக்கிறார். This next song says, heaven is in my heart. அடுத்த பாடல் சொல்லுகிறது பரலோகம் என் இருதயத்திற்குள்ளே இருக்கிறது. If you are a believer, my friend, நீங்கள் ஒரு விசுவாசியாக that means you are born again.
நீங்கள் மறுபடியும் பிறந்திருப்பீர்கள் என்று. Your inside, your inner man is brand new. உங்களுடைய உள்ளான மனிதன் புத்தம் புதிய மனிதனாக You're a இருக்கிறார். new creation. நீங்கள் புது சிருஷ்டியா இருக்கிறீர்கள். The Holy Spirit dwells inside of you. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி We could கொண்டிருக்கிறார். go on telling things like this, you know. இப்படியே சொல்லிக் கொண்டே போய் கொண்டே இருக்கலாம். Your point is you are totally new on the inside, totally brand new. You do not belong to this world. You belong to the world to come, heaven. That's why it says heaven is in my heart. கவனிக்க வேண்டியது என்னவென்று சொன்னால், உள்ளான மனிதன் நீங்கள் உள்ளான விதத்திலே புத்தம் புதியதாக ஆகியிருக்கிறீர்கள், புதிய மனுஷனாக ஆகியிருக்கிறீர்கள். பரலோகமே உங்களுடைய உள்ளத்திலே வந்து இருக்கிறது. And it's up to us how much of this heaven we want to bring on the outside through our faith, right? நம்முடைய விசுவாசத்தின் மூலமாக எந்த அளவுக்கு இந்த பரலோகத்தை உள்ள இருக்கிறதை வெளியே கொண்டு வருதுன்னு நம்மை பொறுத்து. So let's celebrate what God has done for us on the inside and what is possible therefore on the outside. ஆகவே தேவன் நம்முடைய உள்ளத்தில் ஏற்கனவே என்னவெல்லாம் செய்து முடித்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள், அதை வெளியே கொண்டு வாருங்கள். Oh, heaven is in my heart. 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 Everybody sing. Oh, heaven is in my heart. Oh, heaven is in my heart. One more time. Oh, heaven is in my heart. Oh, heaven is in my heart. The kingdom of our God is here. Heaven is in my heart. Presence of His majesty, heaven is in my heart, and in His presence joy abounds. Everybody, Heaven is in my heart. the light of holiness surrounds. Heaven is in my heart. Everybody sing. Oh, heaven is in my heart. Heaven is in my heart. Oh, heaven is in my heart. Oh, heaven is in my heart. His precious life on me He spent. Heaven is in my heart. To give me life without an end. Heaven is in my heart. In Christ is all my confidence. Heaven is in my heart. The hope of my inheritance. Heaven is in my heart. Everybody say, oh, heaven is in my heart. Oh, heaven is in my heart. Heaven is in my heart. Oh, heaven is in my heart. God is so good. God is so good. God is so good. He's so good to me. God is so good. God is so good. God is so good. He's so good to me. One more time, sing. God is so good. God is so good. God is so good. He's so good to me. Amazing grace, how sweet the sound saved a wretch like me. I once was lost, but now I'm found. Blind, but now I see. Amazing grace, how sweet the sound saved a wretch like me. I once was lost, but now I'm found.
blind, but now I see. One more time. Amazing grace, how sweet the sound that saved a wretch like me. I once was lost, but now I'm found. Blind, but now I see. One more time. Amazing grace, how sweet the sound saved a wretch like me. I once was lost, but now I'm found. Blind, but now I see. Everybody sing, oh, oh, oh. Heaven is in my heart. Oh, oh, oh. Heaven is in my heart. Oh, oh, oh. Heaven is in my heart. Praise the Lord. We thank you, Lord, for what you have done for us. ஆண்டவரே, நீர் எங்களுக்காக செய்திருக்கிறவர்களுக்கும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. Not only for us, but so many, countless millions through the ages. எங்களுக்காக மாத்திரமல்ல, யுக யுகமாக காலகாலமாக லட்சோப லட்சம் கோடான கோடி மக்களுக்காக நீ செய்திருக்கிறவர்களுக்காக saved, delivered, made us new, and you continue to lead, guide and provide and be everything for us. எங்களை விடுதலையாக்கி இருக்கிறீர், எங்களை புதிதாக்கி இருக்கிறீர், தொடர்ந்து எங்களுக்காக ஏராளமான நன்மைகளை செய்து கொண்டே வருகிறீர். We praise you, Lord. We lift you up. ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை மேன்மைப்படுத்துகிறோம். மகிமையாய் மாட்சிமையாய் நித்தியமாய் என்றும் ஆளும் தேவன் நீ, வானம் பூமி உருவாகும் முன்னே அநாதியான தேவன் நீ. திரும்ப போறோம். மகிமையாய் மகிமையாய் மாட்சிமையாய் நித்தியமாய் என்றும் ஆளும் தேவன் நீ, வானம் பூமி உருவாகும் முன்னே அநாதியான தேவன் நீ. நம்பிக்கை மறைவிடமும் நீ, மாந்தர் யாவருக்கும் சதா காலங்களும் வல்லவரே, உம்மையுள்ளவரே, வியந்தும்மை பாடி போற்றுகிறோம். என்றும் நீரம் மறைவீடம் மகிமையாய் மாட்சிமையாய் நித்தியமாய் என்றும் ஆளும் தேவன் நீ, வானம் பூமி உருவாகும் முன்னே அநாதியான தேவன் நீ. நம்பிக்கை
standing on of a God so great. We're standing there for your faithfulness. Oh Lord, you've been our dwelling place. Oh Lord, you've been our dwelling place. Oh Lord, you've been our dwelling place. Oh, let us continue to worship Him. The நாம் one who தொடர்ந்து has been our hope, our strength for ages. யுக யுகமாக அவரே நம்முடைய நம்பிக்கையாய் இருக்கிறார். Not just for us, for people who have lived and gone. நமக்கு மாத்திரமல்ல, ஏற்கனவே வாழ்ந்தவர்களுக்கும் வரப்போகிறவர்களுக்கும் அவரே நம்பிக்கையாய் இருக்கிறார். Generations and generations have gone by and God has been everything for them. தலைமுறை தலைமுறைகள் கடந்து சென்றிருக்கின்றது, ஆனால் தேவனே எல்லாருடைய நம்பிக்கையாய் இருந்திருக்கிறார். Not a single person can claim to be ashamed by trusting in the Lord. கர்த்தரை நான் நம்பினேங்க, அவர் என்னை கைவிட்டார்னு ஒரு ஆள் கூட சொல்லவே முடியாது. Oh, He has been faithful அவர் உண்மையுள்ளவர், and He is still the same. அவர் இன்றைக்கும் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். Jesus Christ is the same yesterday, today and forever. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் Oh, இருக்கிறார். let us exalt Him in our midst. நாம் நம்முடைய மத்தியில் அவரை உயர்த்துவோம். Let us lift Him up. நாம் அவரை உயர்த்துவோம். Let us lift up our voices, our hands and worship Him. நம்முடைய குரல்களையும் நம்முடைய கரங்களையும் உயர்த்தினவர்களாய் அவரை Oh, we ஸ்தோத்திரிக்கிறோம். praise You, Lord. We worship You, Lord. கர்த்தாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை We ஆராதிக்கிறோம், exalt You, Lord. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். Oh, we thank You for who You are. நீர் யாராக இருக்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். You are faithful to Your own character. நீர் உம்முடைய குணாதிசயத்திற்கு சுபாவத்திற்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறீர். You are true to Yourself. ஆண்டவரே, நீர் உமக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறீர். Oh, You are good and powerful and You remain so forever and ever. ஆண்டவரே, நீர் உண்மையுள்ளவர், நல்லவர், வல்லவர், நீர் என்றென்றைக்கும் ஆளுகிறவர். We can count on You. ஆண்டவரே, நாங்கள் உம்மை நம்புகிறோம். We will never be put to shame. ஆண்டவரே, நாங்கள் ஒரு போதும் வெட்கப்பட்டு We போவதில்லை. pray even now, Lord, that You will help us to trust in You more. ஆண்டவரே, இன்னும் அதிகமாக உம்மை நம்ப எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். We pray, oh Lord, that You will help our faith to rise in our hearts. அது எங்களுடைய விசுவாசம், எங்களுடைய உள்ளத்திலே விசுவாசம் வளர்ந்தெழும்ப அது எங்களுக்கு உதவி செய்கிறதா இருக்கிறது. Help us to cast away our doubts and our worries and our fears. எங்களுடைய சந்தேகங்கள், பயங்கள், கவலைகள் இவைகளை ஒதுக்கி வைக்க உதவி செய்வீராக. Oh, help us to trust in You with all of our heart. எங்கள் முழு இருதயத்தோடு உம்மை நம்ப எங்களுக்கு உதவி செய்யும். Oh, we pray, Lord, that even right now that You would pour out Your Spirit in our midst. எப்பொழுதும் கூட எங்கள் மத்தியிலே உம்முடைய ஆவியானவரை அளவில்லாமல் ஊற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். Oh, may the Spirit of God be poured out in abundant measure. கர்த்தருடைய ஆவியானவர் அளவற்ற விதத்தில் எங்கள் மத்தியிலே ஊற்றப்படட்டும். May the Spirit of God open the eyes of our understanding கர்த்தருடைய ஆவியானவருடைய மனக்கண்கள் எல்லாம் திறந்திரளட்டும். so that we can see Jesus and what He has done for us clearly. அது நிமித்தமாக இயேசு யார், அவர் எங்களுக்காக என்னவெல்லாம் செய்து முடித்திருக்கிறார் என்பதை தெளிவாக காணட்டும். That we may understand and receive, accept, apply Your word in our life. அதன் விளைவாக உம்முடைய வார்த்தையை எங்களுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள, அதை எங்களுடைய வாழ்க்கையிலே அபியாசப்படுத்த, ஏற்றுக்கொள்ள உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். Pray that the Holy Spirit will anoint Your servant mightily, பரிசுத்த ஆவியானவருடைய தாசனை வல்லமையாக அபிஷேகம் that he may பண்ணி speak the word of God clearly and boldly. அது நிமித்தம் கர்த்தருடைய வார்த்தையை அவர் தெளிவோடும் தைரியத்தோடும் சொல்லட்டும். Oh, may there be a great anointing upon this service. ஆராதனையிலே உம்முடைய அபிஷேகம் அளவில்லாமல் வல்லமையான விதத்தில் இறங்கட்டும். We commit this rest of this service to Your mighty hand. மீதியான இந்த ஆராதனையுடைய வல்லமையின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். Pray that You will do great things for Your glory. உம்முடைய மகிமைக்காக மாபெரும் காரியங்களை செய்வீராக. In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். Amen. Amen. May be seated. நீங்கள் உட்காரலாம். As you are getting seated, let me invite the Handel Manual Chorus conducted by Mr. Shafter, right? Handel Let Manual. me invite them to come and please set up as we have a special performance by a choir here. ஒரு கொயர் நம்ம மத்தியில் இருக்கிறார்கள். அவர்கள் இன்றைக்கு ஒரு பாடலை நம்ம மத்தியிலே பாடுவார்கள். In light of the season, you know, they're going to, the Lent season with Good Friday and Easter coming up, they're going to perform some wonderful pieces. குட் ஃப்ரைடே மற்றும் Traditional pieces. ஈஸ்டர்கள் வந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் ட்ரெடிஷனல் சாங்ஸை பாட இருக்கிறார்கள்.
And so as they're setting up, this is an augmented choir that is composed of members from different choirs in the city and so on. பட்டணத்தில் இருக்கிற வெவ்வேறு கோயிலில் இருந்து இருக்கிற அந்த மெம்பர்ஸ்லாம் ஒன்றாக சேர்ந்து இங்கே வந்திருக்கிறார்கள் நமக்காக பாடும்படியாக. Let's give them a welcome. அவர்களை நாம் வரவேற்போம். கரங்களை தட்டி வரவேற்போம். Forgot to mention that Mr. John Theophilus is a member of our church. He's part of the choir. Thank you. This evening's special choir has been drawn together mainly from voices from the Handel Manual Chorus and has been done at short notice. The two songs that have been selected for performance this evening are special as well and are most appropriate for the period of Lent. The choir will first be singing a cappella John Steiner's God So Loved the World, drawn from his larger work, The Crucifixion. This sacred hymn is quite simply John chapter 3, verses 16 and 17, cast in solemn musical form. The second song that the choir will be singing is taken from George Frederick Handel's Messiah. It's one of the most poignant passion songs ever composed, and it reminds us that salvation that came so free to us cost the Son of God untold physical agony. In fact, it is the reflection that you've been having here in your Bible study and sermon in recent days with references to Isaiah chapter 54, verses 3, 4, and 5 that has inspired Theo to assemble this choir and present you this classical music. This choir will be conducted by Sharda Shafter from the Handel Manual Chorus. Please listen and be blessed. The Handel Manual Chorus with Sharda Shafter conducting.
I want to thank the Handel Manual Chorus and the mixed choir conducted by Mrs. Sharada Shafter. ஹேண்டல் மேனுவல் கொயர் நம் பாராட்டுகிறோம். Mixed choir. மிக்ஸ்ட் கொயர். Let us continue to worship God by giving our tithes and offerings. நாம் நம்முடைய காணிக்கை மற்றும் தசமங்களை கொடுக்கிற மூலமாக தொடர்ந்து கர்த்தரை ஆராதிப்போம். As you're getting your offering ready, let me remind you that apart from cash, you can give through check, demand draft, or money order in favor of Victory Christian Foundation, exactly as you see up there. காணிக்கை தசமங்களை கரங்களில் எடுத்துக்கொள்வோம். நீங்கள் பணமாக கொடுக்கலாம். அதை தவிர்த்து MODD செக்காக விக்டரி கிறிஸ்டியன் ஃபவுண்டேஷன் என்ற பெயருக்கு நீங்கள் அனுப்பலாம். You can also give on our website, refsam.org, by clicking on the online giving link. இணையதளத்தின் மூலமாக கொடுக்க விரும்புகிறவர்கள் ஆன்லைன் கிவிங் லிங்கை உபயோகப்படுத்தி Also கொடுக்கலாம். give through credit card or debit card. We have machines for that in our bookstore right now, and they will be there at the end of the service for your convenience. இது தவிர்த்து கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகள் மூலமாக நீங்கள் கொடுக்கலாம். உங்களுடைய வசதிக்காக அங்கே புக் ஸ்டால்லே ஸ்வைப்பிங் மெஷின்ஸ்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது. Let's all say this before we give our கொடுப்பதற்கு offering. முன்பாக நாம் அறிக்கையிட்டு கொடுப்போம். Everybody say, Jesus said, இயேசு சொன்னார், give, கொடுங்கள், and it shall be given back to அப்பொழுது you. உங்களுக்கு Good கொடுக்கப்படும். measure, அமுக்கி, pressed down, குலுக்கி, shaken together, சரிந்து and விழும்படியாக, running over, நன்றாய் அளந்து shall men pour into your மனுஷர்கள் bosom. மடியிலே போடுவார்கள். I believe what Jesus இயேசு said. சொன்னதை நான் விசுவாசிக்கிறேன். Lord, you are my கர்த்தாவே, source. நீரே என் ஆதாரமாய் I look இருக்கிறீர். up to you. நான் உம்மையே நோக்கி பார்க்கிறேன். I depend on நான் you, உம்மையே சார்ந்திருக்கிறேன். so I give to you. ஆகவே உமக்கே கொடுக்கிறேன். Amen. ஆமென். As you are giving, let me take this opportunity to welcome newcomers in our church. கொடுக்கிறதான வேளையிலே நம்ம மத்தியிலே புதிதாக வந்திருக்கிறவர்களை வரவேற்போம். If you are here for the first time, would you please raise your hand? இன்றைக்கு தான் முதன்முறையாக வந்திருக்கேன்னு சொல்லும்போது உங்களோட கரங்களை நன்றாக உயர்த்தி Kindly வைத்துங்க. keep your hand raised until you receive a brochure from our ushers. If you நம்முடைய don't mind. உதவியாளர் ஒரு இடத்திலிருந்து ஒரு ப்ரோஷர் பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் கூட கரங்களை நன்றாக உயர்த்தி After you வைத்துங்க. receive that brochure, you may put your hand down. அந்த ப்ரோஷர் பெற்றுக்கொண்ட பிற்பாடு கரங்களை கீழே போட்டு விடலாம். Inside that brochure, you'll find a white card. ப்ரோஷருக்குள்ளே ஒரு வெள்ளை அட்டை We இருக்கும். want you to fill out that white card with your name and other details. வெள்ளை அட்டையிலே உங்கள் பெயர் மற்றும் விலாசத்தை தெளிவாக எழுதுங்கள். If you still have not got that brochure, just keep your hand raised. They'll ப்ரோஷர் see it. உங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் புதிதாக வந்திருப்பீர்கள் என்றால் கரங்களை உயர்த்தி வைத்திருங்க. You know, if you take that white card outside after the end of the service and hand it over, they'll give you a free CD and a free magazine that has
messages, sermons of Pastor Sam Chaladurai. வெள்ளையட்டை நிரப்பி நீங்கள் பின்பாக இருக்கிற மேசையில கொடுக்கும் பொழுது நம்முடைய போதகர் போதித்த 10 செய்திகள் அடங்கிய CD ஒன்றை இலவசமாக உங்களுக்கு தருவோம். On behalf of Pastor Sam and the entire AFT family, we take this opportunity to welcome you to our church. போதகர் சாம் அவர்கள் சார்பாக முழு AFT குடும்பத்தின் சார்பாக இந்த சபைக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். We hope that you will continue to come and experience for yourself the wonderful things that God is doing in and through this நீங்கள் church. தொடர்ந்து இந்த சபைக்கு வந்து இந்த சபையின் மூலமாக தேவன் செய்து வருகிற மகத்தான காரியங்களை கண்டு மகிழும்படி அன்போடு அழைக்கிறோம். Now for an important announcement for everybody. சில முக்கியமான அறிவிப்புகள் எல்லாருக்கும். As you know, our Good Friday and Easter services are coming up. Good Friday மற்றும் ஈஸ்டர் ஆராதனைகள் வந்து கொண்டிருக்கின்றன. On both Good Friday and Easter Sunday services will be held right here in our church. Good Friday மற்றும் ஈஸ்டர் ஆராதனைகள் இரண்டுமே இந்த வளாகத்தில் இங்கேயே நடைபெறும். And for Good Friday we will have 4 services. Good Friday அன்று 4 ஆராதனைகள் நமக்கு நடைபெறும். Service timings are up there. If you are coming for the evening service, there is no change. You can come for the evening service 6:30 p.m. ஆராதனை நேரங்களுக்கு போடப்பட்டிருக்கிறது. மாலை ஆராதனையும் இருக்கிறது. நீங்கள் மாலை ஆராதனைக்கு வருகிற இருந்தால் அதுக்கு வரலாம். On Easter Sunday also we will have 4 services. ஈஸ்டர் ஞாயிறு அன்றும் நமக்கு 4 ஆராதனைகள் நடைபெறும். But especially you must note, you who are in this service, that there is no evening service on Easter Sunday. குறிப்பாக நீங்கள் இதை கவனத்தில் கொள்ள வேண்டும். மாலை ஆராதனைக்கு வருகிறவர்கள் ஈஸ்டர் ஞாயிறு அன்று மாலை ஆராதனை நடைபெறாது. So if you want to participate, you need to come to one of the morning services. We have 4 services in the morning. Timings are up there. காலையிலே 4 ஆராதனை நடைபெறும். நேரங்கள் அங்கே போடப்படும். One more important announcement about VBS Vacation Bible School. விடுமுறை வேதாகம பள்ளி VBS குறித்து இன்னொரு அறிவிப்பு. VBS starts on April 25th and will go until May 5th. ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி ஆரம்பித்து மே மாதம் 5ஆம் தேதி முடிய VBS For நடைபெறும். all children between ages 4 to 16. 4 முதல் 16 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்கள். Every day VBS will happen here 9 a.m. to 12 noon on those dates, April 25th to May 5th. ஒவ்வொரு நாளும் காலை 9 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும் அது நடைபெறும். Isaiah chapter 53, let me read to you verses 4, 5 and 6 please. ஏசாயா 53 4, 5, 6 வசனங்களை நான் வாசிக்கட்டும். Surely he has borne our griefs and carried our sorrows, yet we esteemed him stricken, smitten by God and afflicted. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். But he was wounded for our transgressions, he was bruised for our iniquities. The chastisement for our peace was upon him, and by his stripes we are healed. நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். All we like sheep have gone astray and have turned everyone to his own way, and the Lord has laid on him the iniquity of us all. நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். We've been teaching on the power of the blood of Jesus. இயேசுவின் இரத்தத்துள்ள வல்லமை குறித்து நாம் போதித்து வருகிறோம். We began with Leviticus 17:11. லேவியராகமம் 17:11 இலிருந்து நான் Where ஆரம்பித்தேன். it says the life of the flesh is in the blood, and I have ordained it to be shed on the altar as an atonement for your sins, God says. அங்கே தேவன் சொல்கிறார், மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது, பலிபீடத்தில் சிந்தப்படுவதற்காக அதை நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன் என்று. It is a prophetic verse speaking about how the blood of Jesus will be spilt on the altar of the cross of Calvary for our atonement. எப்படி நம்முடைய பாவ நிவாரணத்துக்காக இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் பலிபீடத்தின் மேல் அந்த கல்வாரி சிலுவை என்னும் பலிபீடத்தின் மேல் சிந்தப்படும் என்பது குறித்து ஒரு தீர்க்க தரிசனம் இது. This is a teaching that is given throughout the scriptures. இந்த போதனை வேத வாக்கியங்கள் முழுக்க நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Begins with chapter 3 of Genesis. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் ஆரம்பிக்கிறது. Where after man had sinned, God comes and makes a coats of skin for them. மனுஷன் பாவம் செய்த பிறகு தேவன் வருகிறார், தோல் உடைகளை அவர்களுக்கு உண்டாக்கி Coats of தருகிறார். skin could have come about only by killing an innocent animal or many innocent animals. ஒன்றோ அதுக்கு மேற்பட்ட குற்றமற்ற மிருகங்களை கொன்றதன் மூலமாக தான் அது தோல் உடைகள் வந்திருக்க For வேண்டும். the first time, Adam and Eve witnessed death because of what they had done. முதல் முறையாக ஆதாமும் ஏவாளும் அவர்கள் செய்த அந்த காரியத்தின் நிமித்தமாக மரணத்தை அன்று கண்டார்கள். To cover the shame that has come through sin, they needed somebody to die for them. பாவத்தின் மூலமாய் வந்த அந்த வெட்கம் அவமானத்தை மூடுவதற்காக
அவர்களுக்காக யாரோ ஒருவர் மரிக்க வேண்டியதா இருந்தது. Then we went to the Passover event. அதன் பிறகு பஸ்கா சம்பவத்துக்கு It is சென்றோம். one of the major events in the Old Testament that teaches about the cross of Calvary. கல்வாரி சிலுவை குறித்து போதிக்கிற பழைய ஏற்பாட்டில் உள்ள மிகப்பெரிய ஒரு சம்பவம் அது. Talks about the Passover lamb and how it must be killed and the blood shed and it must be sprinkled on the doorpost. அது பஸ்கா ஆட்டுக்குட்டி குறித்து பேசுகிறது. எப்படி அந்த ஆட்டுக்குட்டி கொல்லப்பட வேண்டும், எப்படி ரத்தம் சிந்தப்பட வேண்டும், எப்படி அந்த வாசலில் நிலைக்காலில் அது பூசப்பட வேண்டும் என்று. When they did that, அவர்கள் அப்படி செய்த போது on that day they were delivered from the slavery and the bondage to Egypt and Pharaoh that they were into for 400 some years. They were delivered in one night. அதை அவர்கள் செய்த அன்று ராத்திரியே, அந்த ஒரே ராத்திரியிலே 400 வருஷம் பார்வோனிடத்தில் அடிமைகளாய் எகிப்தில் அடிமைகளாய் இருந்தார்கள். அதிலிருந்து அவர்கள் விடுதலையாக்கப்பட்டார்கள். Wonderful picture of the cross of Calvary and how it sets people free. கல்வாரி சிலுவை குறித்து ஒரு அருமையான படம் அது. அது எப்படி மக்களை விடுதலையாக்குகிறது என்பதை கூறுகிறது. And then we last week came to Isaiah 53. பிறகு போன வாரம் ஏசாயா 53க்கு நாம் வந்தோம். I showed you last week the importance of this particular passage, Isaiah 53, 4 to 6. ஏசாயா 53 4 முதல் 6 வசனங்களுடைய முக்கியத்துவத்தை குறித்து நான் உங்களுக்கு சொன்னேன். Isaiah itself is called a New Testament within the Old Testament. அதாவது ஏசாயா புத்தகமே பழைய ஏற்பாட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு புதிய ஏற்பாடு என்று அழைக்கப்படுகிறது. It has 66 chapters just like the Bible has 66 chapters. வேதத்தில் 66 books. வேதத்தில் 66 புத்தகங்கள் இருப்பது போல ஏசாயாவில் 66 அதிகாரங்கள் இருக்கிறது. And just like the Old Testament and New Testament are divided into 39 books of Old Testament and 27 books of the New Testament. பழைய ஏற்பாட்டில் 39 புத்தகங்கள், புதிய ஏற்பாட்டில் 27 புத்தகங்கள் என்று பிரிக்கப்பட்டிருக்கிறது போல Isaiah, the book of Isaiah is divided into two main divisions. First 39 chapters, the first division, the second division is 40 to 66, which are 27 chapters. ஏசாயா புத்தகம் ரெண்டு முக்கிய பிரிவுகளாய் பிரிக்கப்படுது. முதல் 31 அதிகாரங்கள் ஒரு பிரிவு, அதன் பிறகு 40 இருந்து 66 அந்த 27 புத்தகங்கள் இன்னொரு பிரிவு. That is called the New Testament within the Old Testament. அதுதான் பழைய ஏற்பாட்டுக்குள்ளே இருக்கிற புதிய ஏற்பாடு என்று அழைக்கப்படுகிறது. Those 27 chapters are in outline form divided into 9 chapters each. அந்த 3 sets of 9 chapters each. அந்த 27 அதிகாரங்களை 9 அதிகாரங்கள் கொண்ட 3 பிரிவுகளாக பிரிக்கிறார்கள். And if you take those 3 sets of 9 chapters, the middle section is chapter 48 to 57. அந்த 3 பகுதிகள் எடுத்துக்கிட்டு சொன்னா நடுவுல ஒரு பகுதி 48 இருந்து 57 வரை. Those 9 chapters. அந்த 9 அதிகாரங்கள். And out of that the middle chapter is 53. அதல்ல அந்த 9 அதிகாரங்களிலே நடுவில் இருப்பது 53ஆம் அதிகாரம். And I showed you how almost everybody believes that Isaiah 53 does not begin with 53:1 but 52:13 itself, because that's where the prophecy of the suffering servant begins. நான் சொன்னேன் இல்லையா, எல்லாரும் என்ன ஒத்துக்கொள்கிறார்கள், ஏசாயா 53ஆம் அதிகாரம் 53:1 இருந்து ஆரம்பிக்கல, மாறாக 52:13 இருந்து ஆரம்பிக்கிறது. ஏன்னா அதுதான் பாடுபடுகிற அந்த தாசனை குறித்து பேசுகிற வசனம். So if Isaiah 53 actually starts in 52:13, ஆகவே ஏசாயா 53ஆம் அதிகாரம் 52:13 இருந்து ஆரம்பிச்சு சொன்னா, then Isaiah 53rd chapter has 15 verses. அப்போ ஏசாயா 53ஆம் அதிகாரத்துல 15 வசனங்கள் இருக்கும். And these 15 verses are again in outline separated into 5 sets of 3 verses. இந்த 15 வசனங்களை மீண்டுமாக 5 பகுதிகளாக பிரிக்கலாம். 3 வசனங்கள் கொண்ட 5 பகுதிகள். According to the themes they separated. அதாவது அந்த கருப்பொருளின் அடிப்படையில் அது பிரிக்கிறாங்க. And the middle 3 verses are verses 4, 5 and 6 of 53rd chapter. அந்த 5 பகுதிகளில் நடு பகுதி வந்து 53ஆம் அதிகாரம் 4, 5, 6 அந்த வசனங்கள். God has somehow put it right at the center of the gospel that is there within the Old Testament. பழைய ஏற்பாட்டுக்குள்ளே இருக்கிறது சுவிசேஷம், அதன் நடுவில் கொண்டு வந்து தேவன் பாருங்க இதை வைத்து விட்டார். It is at the dead center. அது நடுவில் இருக்கு. Because God wanted to show that the gospel is the cross is central to the gospel. ஏன்னா தேவன் என்ன காண்பிக்க விரும்புகிறார், சுவிசேஷத்தின் மையமே சிலுவைதான் என்பதை காண்பிக்க விரும்புகிறார். Now in this teaching we began to talk about how to appropriate what the blood of Jesus has done for us. இந்த போதனையில் நாம் என்ன பார்க்க ஆரம்பித்தோம், இயேசு கிறிஸ்துவின் நம் ரத்தம் நமக்காக என்ன செய்திருக்கிறது என்பதை நாம் எப்படி நமக்கு சொந்தமாக்கிக் கொள்வது. Revelation 12:10 and 11 says that the saints overcame Satan by the blood of the lamb and by the word of their testimony. வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 10, 11 வசனங்கள் என்ன சொல்கிறது, பரிசுத்தவான்கள் பிசாசை எப்படி ஜெயித்தார்களோ
அவர்கள் சாட்சியின் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் ஜெயித்தார்கள். 3 things were necessary. 3 காரியங்கள் அவசியமா The blood இருந்தது. of the lamb, ஆட்டுக்குட்டியின் the ரத்தம், word of God, தேவனுடைய வார்த்தை, and their testimony. பிறகு அவருடைய சாட்சி. You know, the blood of the lamb is the blood of Jesus. ஆட்டுக்குட்டியின் ரத்தம் என்பது இயேசுவின் The ரத்தம். word is the word of God which tells us what the blood of the lamb has done. வார்த்தை என்பது தேவனுடைய வார்த்தை, ஆட்டுக்குட்டி இயேசுவின் ரத்தம் நமக்காக என்ன செய்திருக்கு என்பதை அது நமக்கு சொல்லுகிறது. And the third element, which is our testimony, is the most important thing. மூன்றாவது நம்முடைய சாட்சி இருக்கு, அதுதான் ரொம்ப முக்கியமான Even காரியம். though the blood of Jesus has been shed and the word of God teaches about it, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்பட்டு விட்டது, தேவனுடைய வார்த்தை அதை குறித்த போதனை நமக்கு தருகிறது. even though those 2 things are done, if we do not do the third part, which is our testimony is not added to it, then nothing can happen. அந்த 2 காரியங்கள் நடந்திருந்தாலும் அதை குறித்த நம்முடைய வாயின் சாட்சி இல்லை என்று சொன்னால் பிறகு நம்முடைய வாழ்க்கையில எதுவுமே நடைபெற All of முடியாது. the promises of the Bible are like that. தேவனுடைய வார்த்தையில் உள்ள வாக்குத்தத்தங்கள் எல்லாமே அப்படிதான். Just because it's there in the Bible, it doesn't automatically happen. அதாவது வேதத்துல அதெல்லாம் இருக்கிறதுனால நம்முடைய வாழ்க்கையில தானாகவே நடந்துவிடும் என்று All the கிடையாது. promises are to be possessed by faith. வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றையும் நாம விசுவாசத்தினால தான் சுதந்தரிக்க How do you வேண்டும். possess by faith? விசுவாசத்தினால எப்படி In சுதந்தரிப்பது? faith, our confession is very important. விசுவாசத்திலே நாம் அறிக்கை செய்வது ரொம்ப முக்கியம். That is why Luther and Calvin and such reformers said that Christianity is a confession. ஆகவேதான் லூத்தர், கால்வின் போன்ற சீர்திருத்தவாதிகள் என்ன சொன்னாங்க? கிறிஸ்தவமே ஒரு அறிக்கை. Why? Yeah. Not because we just confess our sin, but because we constantly confess something, and that something is our faith, what we believe, and what the word of God teaches, we confess. அறிக்கைன்னு சொன்னா அது வெறும் பாவ அறிக்கை கிடையாது, மாறாக நம்முடைய கிறிஸ்தவ விசுவாசத்திலே நாம் எல்லாம் என்னவெல்லாம் விசுவாசிக்கிறோம், எதையெல்லாம் நம்புகிறோம், அந்த காரியங்களை எப்போதும் அறிக்கை செய்து கொண்டே இருப்பது. One great preacher said this. ஒரு மிகப்பெரிய பிரசங்கியார் இப்படி He said, சொன்னார். your problem says one thing and the word of God says another அவர் thing. சொன்னார், உங்களுடைய பிரச்சனை ஒரு காரியத்தை சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தை இன்னொரு காரியத்தை சொல்லுகிறது. What is going to happen is not what your problem says and not what the word of God says. What you say is going to happen to you. பிரச்சனை சொல்வது உங்கள் வாழ்க்கையில் நடக்க போறதில்ல, தேவனுடைய வார்த்தை சொல்வது உங்கள் வாழ்க்கையில் நடக்க போறதில்ல. நீங்க வாயை திறந்து என்ன சொல்லுகிறீர்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் என்றார். Problem is saying one thing and the word of God is saying something, but we have to choose between the two which one we are going to say. பாருங்க, பிரச்சனை ஒரு காரியத்தை சொல்லுகிறது, வசனம் ஒரு காரியத்தை சொல்லுகிறது. எது நம்முடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டும், ரெண்டுத்துல நீங்க எது தெரிந்து கொண்டு பேசுறீங்களோ அதுதான் உங்க வாழ்க்கையில் நடக்கும். This is a very important truth. இது ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியம். Our testimony, நம்முடைய சாட்சி, it should be about what the Bible teaches concerning various things. பல்வேறு காரியங்களை குறித்து வேதம் என்ன போதிக்கிறதோ அதுதான் நம்முடைய சாட்சியா இருக்க Now வேண்டும். if we ought to appropriate what the blood of Jesus has done, the benefits of what the blood has done for us, we need to know first of all what the Bible teaches about the blood of Jesus. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்காக செய்திருக்கிற நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் சொன்னா, அப்ப முதலாவது அந்த ரத்தம் என்ன செய்திருக்கு என்பது குறித்து வேதம் கூறுகிற காரியங்களை நாம் அறிந்து கொள்ள So we வேண்டும். began to talk about the forgiveness of sins. ஆகவேதான் பாவ மன்னிப்பு, அதை பற்றி நாம் பேச ஆரம்பித்தோம். That is the first thing that we need to really know. நாம் உண்மையிலே அறிந்து கொள்ள வேண்டிய முதல் காரியம் அதுதான். So let's go to Isaiah 53 and begin here. சரி, ஏசாயா 53 போங்க, ஆரம்பிப்போம். Verse 6. 6ஆம் வசனம் I want to பாருங்க. just pay attention to verse 6, the last part of it. 6ஆம் வசனம் கடைசி பகுதியில் என்ன கவனம் செலுத்த The விரும்புகிறேன். Lord has laid on him the iniquity of us all. கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். In order to understand how the forgiveness of sins came to us, we need to understand what happened to Jesus on the cross. What did he carry when he hung there on the cross? பாவ மன்னிப்பு நமக்கு உண்டாயிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னா, கல்வாரி சிலுவையில் இயேசு தொங்கின போது அவர் நமக்காக என்னதான் செய்து முடித்தார் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். And here Isaiah the great prophet, 800 years before Jesus ever died on the cross, says the Lord has laid on him the iniquity of us all. ஏசாயா மிகப்பெரிய தீர்க்கதரிசி, இயேசு வருவதற்கு 800 வருஷங்களுக்கு முன்பதாகவே அதை குறித்து பேசினவன். அவன் என்ன சொல்லுகிறான்? கர்த்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். The word iniquity means sin. பாருங்க, அக்கிரமம் என்று சொன்னால் பாவம் என்று A அர்த்தம். very modern translation of the word iniquity is rebellion. அதாவது இப்போதைக்கு ஒரு மொழிபெயர்ப்பு அந்த அக்கிரமம் என்ற வார்த்தைக்கு கலகம் என்று மொழிபெயர்த்திருக்காங்க. It is God saying one thing and we refuse to listen to what he says, and we have our own opinion and we do our own thing. அதாவது தேவன் ஒரு காரியத்தை சொல்கிறார், ஆனால் அதை குறித்து நமக்குன்னு ஒரு சொந்த கருத்து இருக்கிறது, அதன்படி தான் நாம் செய்கிறோம்.
what Adam did in the Garden of Eden is that kind of sin. ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் செய்த காரியம் வந்து இது போன்ற ஒரு பாவம் தான். Adam didn't murder anybody, didn't rob a bank or didn't do any such thing. ஆதாம் யாரையும் கொலை பண்ணல, பேங்கை திருடல, அல்ல வேற ஏதோ இந்த மாதிரி செய்யல. In the Garden of Eden, it was all those things were not possible. ஏன்னா ஏதேன் தோட்டத்தில் அந்த காரியங்களுக்கெல்லாம் சாத்தியமே It was இல்ல. a wonderful, perfect place. அருமையான அற்புதமான இடம் அது. Then what is the sin that Adam did? அப்போ ஆதாம் செய்த பாவம் தான் என்ன? What is that original sin? அந்த முதல் அவன் செய்த பாவம் என்ன? The original sin is a rebellion in his heart where God has said, do not eat of the tree of the knowledge of good and evil. And he says, who is he to tell me, I will eat whatever I want to and whatever I wish I will do. நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்காதே என்று தேவன் சொல்லிட்டாரு. ஆனா அவர் எனக்கு சொல்ல அவர் யார் என்கிற ஒரு கலக குணம் அவனுக்குள்ள வந்து பாருங்க. அதுதான் அங்கே மூல பாவம். That's the original sin. அதுதான் அந்த மூல பாவம். And now that sin has been laid on his successive generations. அந்த பாவம் அவனுக்கு பின் வந்த சந்ததி மீது வைக்கப்பட்டு விட்டது. All successive generations are born with that rebellious attitude. ஆதாமுக்கு பின் வந்த சந்ததி எல்லாம் பாருங்க இப்படிப்பட்ட கலக குணத்தோடு தான் பிறக்கிறது. The psalmist says, I was conceived in sin, I was born in iniquity. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தாள், நான் துர்குணத்திலே உருவானேன் என்று. In other words, he says sin came attached with me ever since birth. In my mother's womb, sin became a part of my life. அது என்ன சொல்ல வருகிறான்? என் தாயின் கருவில இருக்கும்போதே பாவம் வந்து என்னோட ஒட்டி கொண்டு விட்டது. என் வாழ்க்கையில அது தொடர்ந்து ஒட்டிட்டே இருக்கு. Because Adam's sin brought the devil's nature into Adam, and that has been passed on from one generation to generation for hundreds of generations. ஆதாம் செய்த பாவம் பிசாசின் சுபாவத்தை ஆதாமுக்குள்ளே கொண்டு வந்தது. அதன் விளைவாக அவனுக்கு பின் வந்த நூற்றுக்கணக்கான தலைமுறைகளிலே அந்த பாவம் அப்படி இருக்கு. So we have a whole human race that is now born in sin. ஆகவே முழு மனுவர்க்கமும் இன்றைக்கு பாவத்திலே தான் பிறக்கிறது. And Isaiah the prophet sees Jesus hanging on the cross, and he says, the Lord has laid on Jesus the iniquity of us all. தீர்க்கதரிசியா ஏசாயா இயேசு சிலுவையில் தொங்குகிறதை பார்த்து என்ன சொல்கிறான்? கர்த்தர் நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். Now that word iniquity comes from a Hebrew word. அக்கிரமம் என்ற வார்த்தை ஒரு எபிரேய வார்த்தையிலிருந்து வருகிறது. Originally written in Hebrew. அதாவது இந்த புத்தகம் முதல் எபிரேய மொழியில் எழுதப்பட்டது. And that original word, Hebrew word, does not just mean the transgression or the sin or the iniquity as such. It also includes the punishment for that iniquity and the evil, all of the evil consequences of that iniquity. அந்த எபிரேய வார்த்தையின் அர்த்தத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா இதுக்கு வெறும் பாவம் அல்லது அக்கிரமம் அல்லது மீறுதல் என்கிறது மட்டுமல்ல, அதோடு கூட அந்த பாவத்துக்கான தண்டனை, அவனுடைய பின் விளைவுகள் இதெல்லாம் சேர்ந்தே அந்த வார்த்தையில வருகிறது. Turn with me to Genesis chapter 4. திருப்போம் ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்துக்கு. Genesis chapter 4. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம். Let me just show you how this is true. இது எப்படி உண்மை என்பதை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். Remember, Cain murdered his brother. ஞாபகம் இருக்கா? காயின் தன் சகோதரனை கொலை செய்தான். God comes to him. தேவன் அவனிடம் வருகிறார். What was his sin? The murder of his brother. அவன் செய்த பாவம் என்ன? சகோதரனை கொலை செய்தது. Listen to what God says to him and what Cain says. தேவன் அவனை பார்த்து என்ன சொல்றார்? அதுக்கு காயின் என்ன பதில் கொடுக்கறான் பாருங்க. Starting from verse 12. 12ஆம் வசனத்தை ஆரம்பித்து. When you till the ground, it shall no longer yield its strength to you. A fugitive and a vagabond you shall be on earth. நீ நிலத்தை பயிரிடும்போது அது தன் பலனை இனி உனக்கு கொடாது. நீ பூமியில் நிலையற்ற அலைகிறவனாய் இருப்பாய் என்றார். And Cain said to the Lord, my punishment is greater than I can bear. அப்போது காயின் கர்த்தரை நோக்கி, எனக்கு இட்ட தண்டனை என்னால் சகிக்க முடியாது. Notice the word punishment. அந்த தண்டனை என்ற வார்த்தை கவனிங்க. I don't know what kind of English Bible those who are reading in English have, but my Bible has a number next to the word punishment and refers you to a marginal alternative rendering where it says iniquity. It can be translated as iniquity also. தமிழ்ல தண்டனை வருது இல்லையா? ஆங்கிலத்தில் நான் வாசித்த அந்த மொழிபெயர்ப்பிலும் தண்டனை தான் வருது. ஆனால் அங்கே பக்கத்துல ஒரு நம்பர் கொடுத்து அந்த தண்டனை என்ற வார்த்தைக்கு பதிலாக இன்னொரு வார்த்தையும் வருகிறதுன்னு சொல்லிட்டு iniquity அக்கிரமம் என்ற வார்த்தையை போட்டிருக்காங்க அங்க. So this is exactly the same word that comes in Isaiah 53:6. இதே வார்த்தை தான் ஏசாயா 53:6ல வருகிறது. When Isaiah says the Lord has laid on him the iniquity of us all. கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினான் ஏசாயா சொல்றானே அந்த இடத்துல. Exact same word. இதே வார்த்தை வருது. Here when Cain says my punishment is greater than what I can bear. இங்க காயின் சொல்றான் இல்லையா, இந்த எனக்கு இட்ட அந்த தண்டனையினால் சகிக்க முடியாது அப்படின்னு. The word punishment is now translated from that very same word. தண்டனை என்ற இதே வார்த்தை தான் அங்க அப்படி மொழிபெயர்க்கப்படுது. Now that shows immediately that punishment
and the sin and its punishment that follows are all the same. And when the Lord laid on Jesus our iniquity, he not only laid our sin on him, but our punishment also on him. ஆகவே இது எதை காண்பிக்கிறது? அந்த அக்கிரமம் என்று சொல்லும்போது வெறும் அக்கிரமம் அல்ல, அதோடு கூட வரக்கூடிய தண்டனை பின்விளைவும் கூட. அப்ப கர்த்தர் நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் இயேசுவின் மேல் விழ பண்ணினார் என்று வேதம் சொல்லும்போது வெறுமனே நம்முடைய பாவத்தை மட்டும் இயேசுவின் மீது தேவன் வைக்கவில்லை, அதனோடு சேர்ந்து அவருடைய பின்விளைவு தண்டனையும் அவர் மீது வைத்தார். But consider punishment. ஆனா அந்த தண்டனையை கொஞ்சம் கவனிங்க. Punishment includes all the evil consequences that came as a result of his sin. அந்த தண்டனையிலே அவன் செய்த பாவத்தினால் வந்த பின்விளைவுகள் எல்லாமே அடங்கி இருக்கிறது. Now what were the evil consequences? என்ன தீமையான பின்விளைவுகள்? You know, when he tills the ground, it shall no longer yield its strength, he said. என்ன சொல்லுகிறார் அங்கே? நீ நிலத்தை பயிரிடும்போது அது தன் பலனை இனி உனக்கு கொடாதுன்றார். Remember, Cain was a farmer. மறந்துடாதீங்க, காயின் ஒரு விவசாயி. It's very important that if he goes and tills the ground, that he gets 100% result. அவன் நிலத்தை பயிரிடும்போது 100% பலன் கிடைக்கிறது ரொம்ப முக்கியம் அவனுக்கு. God says no, it will not yield its strength. The full strength or the crop will not be 100% right. அதாவது அது தன் பலனை இனி உனக்கு கொடாது. நீங்க வருதான ஆங்கிலத்தை எப்படி சொல்லுது? நீ எவ்வளவு விதைச்சியோ அந்த 100% அறுவடை நீ பெற மாட்டேன்னு அப்படிதான் சொல்லுது. You won't get full result. It won't yield its full strength. அதாவது முழுமையான அறுவடை உனக்கு கிடைக்காதுன்றார். That means you work a lot, earn very little. அப்படினு சொன்னா என்ன அர்த்தம்? நிறைய வேலை செய்வே ஆனா குறைவா சம்பாதிப்பே. You labor, there's a lot of toil just to eat a little bit. You have to labor so much. நிறைய உழைப்ப பிரயாசப்படு ஆனா கொஞ்சம் தான் கிடைக்கும். அந்த கொஞ்சத்துக்கு நிறைய உழைக்க வேண்டியிருக்கும். You can imagine how much it would have shocked Cain. இப்போ கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. அது காயினுக்கு எவ்வளவு பெரிய ஒரு அதிர்ச்சியா இருந்திருக்கும். That is what is called hitting below the belt, you know. பாருங்க, இதுதான் எங்க வலிக்குமோ அங்க அடிக்கிறது. Where it hurts really. எங்க உண்மையிலே வலிக்குது அங்க அடிக்கிறது. You can touch everything but you can't touch people's wallets, you know. எங்க வேணா தொடலாம், ஆனா மக்கள் பணப்பையை மட்டும் தொட முடியாது பாருங்க. So God is telling him, look, your sin has brought about financial difficulties for you. You won't be able to successfully earn well. அப்ப கர்த்தர் அவனை பார்த்து என்ன சொல்றார்? பா காயினே, உன்னுடைய பாவம் உனக்கு பொருளாதார கஷ்டத்தை கொண்டு வந்திருக்கு. நீ வெற்றிகரமா இனி சம்பாதிக்க முடியாது. So one of the evil consequences of sin is poverty, toil in labor. ஆகவே இந்த பாவத்துடைய ஒரு தீமையான பின்விளைவு என்ன? தரித்திரம், வேலையிலே கடின உழைப்பு. The way God gave man labor was never to toil but to work as a pleasure. தேவன் மனுஷனுக்கு வேலை கொடுத்தப்போ அதை கடின உழைப்பா கொடுக்கல பாருங்க. அவர் கொடுத்த வேலை மனுஷனுக்கு இன்பமா இருந்தது. But now it's become a toil. ஆனா இப்போ கடின உழைப்பா மாறிடுச்சு. And on top of that, God says you'll be a fugitive and a vagabond. அதுக்கு மேல கர்த்தர் சொல்றார், நீ அலைந்து திரி, நிலையற்ற அலைந்து திரிவன்றார். That means he will be an unsteady person, unstable person. அப்படின்னா அவன் நிலையில்லாத ஒரு மனுஷனாக இருப்பான். You know, he'll be here, he'll be there, he'll be doing this, he'll be doing that. He doesn't have a purpose, he doesn't have a goal, he doesn't have a definite plan of action. He's not going anywhere definitely. இன்னைக்கு இங்க இருப்பான், நாளைக்கு அங்க இருப்பான், இன்னொரு அடுத்த நாள் வேற எங்கேயாவது இருப்பான். அப்படின்னா என்ன அர்த்தம்? வாழ்க்கையில ஒரு இலக்கு கிடையாது, ஒரு குறிக்கோள் கிடையாது, ஒரு லட்சியம் கிடையாது. That is a characteristic of those that don't know God. தேவனை அறியாத மக்களுடைய குணாதிசயம் இப்படி தான் இருக்கும் பாருங்க. It's a characteristic of the sinners. பாவிகளுடைய தன்மை அதுதான். That's exactly what Isaiah is referring to in verse 6 of 53. ஏசாயா 53:6 ஏசாயா அதை தான் குறிப்பிடுகிறார். When he said all we like sheep have gone astray. நாம் எல்லாரும் ஆடுகளை போல வழி தப்பி திரிந்தோம் என்கிறார். The Tamil translation is wonderful. Tirindom. That is, we were like fugitives just going around. திரிஞ்சிட்டு இருந்தோம். தமிழ்ல ரொம்ப அழகா வருது பாருங்க. எல்லாம் திரிஞ்சிட்டு இருந்தோம் அப்படிதான் சொல்றாரு. திரிஞ்ச பிறகு தான் திருந்தணும். What a great truth the Bible tells us. வேதம் எப்பேற்பட்ட ஒரு சத்தியத்தை சொல்லுது பாருங்க நமக்கு. Sin comes with terrible evil consequences. பாவம் பயங்கரமான தீமையான பின்விளைவுகளை கொண்டு வருகிறது. So his land will not yield properly. ஆகவே நிலம் சரியா பலன் கொடுக்காது. He will become unstable. அவன் நிலையற்றவனாயிடுவான். Whole life he'll be like that. வாழ்க்கை முழுக்க அப்படிதான் இருப்பான் அவன். And the third thing is mentioned in verse 14. A lot of people don't notice that. மூணாவது காரியம் 14ஆம் வசனத்துல இருக்கு பாருங்க. நிறைய பேர் அதை கவனிக்கிறது கிடையாது. Surely you have driven me out this day from the face of the ground. I shall be hidden from your face. I shall be a fugitive and a vagabond on the earth. And it will happen that anyone who finds me will kill me. இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறீர். நான் உமது சமூகத்துக்கு விலகி மறைந்து பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பேன். என்னை கண்டுபிடிக்கிறவன் எவனும் என்னை கொன்று போடுவானே என்றான். One thing he says, I'll be hidden from your face. ஒரு காரியம் என்ன
சொல்லலாம் பாருங்க, நான் உமது சமூகத்துக்கு விலகி மறைந்திருப்பேன். That is the most unfortunate result of sin. பாவத்தினுடைய ரொம்ப துரதிர்ஷ்டவசமான ஒரு பின்விளைவுனா இதுதான். Being hidden from the face of God so that God cannot make his face shine upon us. தேவ சமூகத்துக்கு தேவ முகத்துக்கு விலகி இருப்பது, அப்படி இருக்கும்போது தேவன் அவருடைய திருமுகத்தை அல்லது அவருடைய ஒளியை நம் மீது பிரகாசிக்க பண்ண முடியாது. You remember the famous benediction from the Bible? வேதத்திலிருந்து அந்த பிரபலமான ஆசீர்வாதம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? God told Aaron and his sons to bless the people every day like this. தேவன் ஆரோனை குமாரனை பார்த்து ஒவ்வொரு நாளும் மக்கள் எப்படி ஆசீர்வதிங்கன்னு சொன்னார். Even today this benediction is pronounced in churches a lot. இன்னைக்கும் இந்த ஆசீர்வாதம் நிறைய சபைகள்ல கூறுறாங்க பாருங்க. Listen to that blessing. அந்த ஆசீர்வாதத்தை கொஞ்சம் கவனிங்க. Lord bless you and keep you. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். The Lord make his face shine upon you. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி and be gracious to you. உன்மேல் கிருபையா இருக்க கடவர். And may the Lord lift up his countenance upon you and give you peace. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. Lift up his countenance means may the Lord look upon you with favor. உன்மேல் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கினா என்ன அர்த்தம்? உன்னை தயவோடு கூட பார்க்க கடவர்னு அர்த்தம். So for the Jew, see, twice God looking upon the sinner with favor is mentioned here. பாருங்க, ரெண்டு முறை இந்த ஆசீர்வாதத்துல கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுவார் என்று வருது பாருங்க. It's a very important thing for the Jewish people. யூத மக்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். They believed that if the Lord will just behold a person, look upon a person, everything will be all right. அவங்க என்ன நம்பினாங்க? கர்த்தர் ஒரு ஆளை பார்த்தாலே போதும், வாழ்க்கையில எல்லாமே நல்லா இருக்கும். If the Lord will look upon a person with some favor, everything, all your problems will be solved. கர்த்தர் ஒரு மனுஷனை தயவோடு பார்த்தாலே போதும், அவனுடைய பிரச்சனை எல்லாம் தீர்ந்துரும். So the most unfortunate thing that can happen to any person is where he comes into a place where he cannot behold the face of God and God cannot behold him. ஆக ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ரொம்ப துரதிர்ஷ்டவசமான ஒரு காரியம் என்ன? அவன் தேவ சமூகத்தில் இருக்க முடியாது, தேவன் தம்முடைய முக பிரகாசத்தை அவன் மேல் வீச முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலை. He is left to live alone. அவனுடைய வாழ்க்கையை அவனே வாழ வேண்டிய நிலையில் இருக்கிறான். All by himself. தன்னந்தனியாய் வாழ வேண்டும். Depending on his own strength. தன்னுடைய சுயபலன் நம்பி வாழணும். No other strength or aid is available to him. அவனுக்கு வேற எந்த பலனோ உதவியோ கிடைப்பதில்லை. Dependent upon own strength 100% of the time. தன்னுடைய பலனையே எப்போதுமே நம்பி வாழ்ந்தாக வேணும். Know what the Bible says about this? அது குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? Do not lean upon your own strength, the Bible says. வேதம் சொல்லுது, உன் சுய புத்தியின் மேல் சாராதே. Upon your own mind. உன்னுடைய சொந்த மனதை நம்பாதே. Upon your own talents. உன்னுடைய தாளந்துகளை நம்பாதே. Upon your own ability. உன்னுடைய திறமைகளை சார்ந்து கொள்ளாதே. Upon your own power. உன்னுடைய பலத்தை சார்ந்து கொள்ளாதே. Don't live trusting on yourself. உன்னையே நம்பி நீ வாழாதே. If you've got only yourself to depend upon, that's the most unfortunate thing that can happen to a person. நீங்கள் உங்களை மட்டுமே நம்பி வாழ்வீர்கள் என்று சொன்னா ஒரு ஆளுடைய ரொம்ப துரதிர்ஷ்டமான நிலையே அதுதான். Don't lean upon your own understanding, but trust in the Lord, the Bible says. சுய புத்தியின் மேல் சாயாமல் கர்த்தரை நம்பிக்கொண்டிரு என்று வேதம் சொல்லுகிறது. In other words, be sure that you got God's help in everything. என்ன சொல்லுகிறது? எல்லா காரியங்களிலும் தேவ உதவி கிடைக்கும்படி பார்த்துக்கொள். Then the difficult things become easier. அப்போ கடினமான காரியங்களும் சுலபமாகும். So the most unfortunate thing for a person as far as the Jewish people are concerned is when he finds himself away from God's face. ஆகவே யூத மக்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப துரதிர்ஷ்டமான ஒரு காரியம் என்னன்னா, ஒரு மனுஷன் தேவ முகத்துக்கு சமூகத்துக்கு விலகி இருக்கிற அந்த காரியம்தான். That is what happened to Cain. காயினுக்கு அதான் நடந்தது. Horrible result. ரொம்ப கொடூரமான ஒரு விளைவு பாருங்க. Land will not yield him properly. நிலம் சரியான பலனை கொடுக்காது. He'll be a fugitive and a vagabond. நிலையற்று அலைந்து திரிவான். And the third thing is this condition where he cannot even come before God, he cannot find God's help. He's got to now live on his own strength. He's got only himself to depend on. இப்போ அவன் தான் சுயபலத்துல தான் வாழணும். தேவ சமூகத்துக்கு வர முடியாது, அவருடைய தயவு கிடைக்காது. அவனை நம்பி அவன் வாழ்க்கை இருக்கணும். இப்போ another thing he mentions in verse 14 is the fact that he'll be afraid all his life that anyone who finds him may kill him. 14ஆம் வசனம் சொல்லுகிற இன்னொரு காரியம் என்னன்னா, வாழ்நாள் முழுக்க அவன் பயந்துட்டே இருக்கணுமா? என்ன அவனை யார் கண்டுபிடிச்சாலும் கொண்டு போட்டுருவாங்கன்னு. Four things. 4 காரியங்கள். 4 terrible evil consequences that nobody wants to even hear about. யாருமே இத கேட்க கூட விரும்ப மாட்டாங்க. அந்த மாதிரி 4 கொடூரமான பின்விளைவுகள். You know, whenever you are tempted to sin, somebody will come and tell you, don't worry, nobody is looking, you can do it.
nobody will know. பாருங்க, எப்போதெல்லாம் பாவம் செய்யும்படி நீங்க தூண்டப்படுறீங்க, அப்போ யாராவது வந்து சொல்லுவாங்க பாருங்க, கவலைப்படாத, யாரும் பார்க்க மாட்டாங்க, யாருக்கும் தெரியாது. Nobody will know. யாருக்கும் தெரியாது. These people will say, I assure you, nobody will know. அவங்க சொல்லுவாங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பா சொல்றேன் பாருங்க, யாருக்கும் தெரியாது. Such guarantees are given. அவ்வளவு உத்தரவாதமா உங்களுக்கு சொல்லுவாங்க. Guaranteed, nobody will know. உத்தரவாதமா சொல்லுவாங்க, யாருக்கும் தெரியாதுன்னு. Don't worry, they say. சொல்லுவாங்க, கவலைப்படாதீங்க. But do you know, all sin comes with a package of all kinds of evil consequences. அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? எல்லா பாவமும் அது கூடவே எல்லா விதமான தீமையான பின்விளைவுகளும் சேர்ந்தே And வருது. look at what Cain says in verse 13. காயின் 13 வசனத்துல என்ன சொல்றான் பாருங்க. My punishment is greater than I can bear. எனக்கு இட்ட தண்டனை என்னால் சகிக்க முடியாது. All sin comes with punishment, with evil consequences of all kinds that you will be unable to bear. It will be too hard to bear. எல்லா பாவங்களோடு கூடவே நம்மால தாங்க முடியாத, சகிக்க முடியாத தீமையான பின்விளைவுகளும் சேர்ந்தே வருகிறது. You heard about burdened with sin. பாவ பாரம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு You know, நினைக்கிறேன். a lot of people think sin is a pleasurable thing. அதே பேர் நினைக்கிறாங்க பாவம் என்பது இன்பமான ஒரு காரியம் But sin அப்படின்னு. has a burden that nobody can bear. ஆனா பாவத்திலே ஒரு பாரம் இருக்கு, அதை யாராலும் சுமக்க முடியாது. Cain tells God, how can I bear this? காயின் தேவனை பார்த்து சொல்றான், இதை நான் எப்படி தாங்க I'm முடியும்? going to go to work knowing that my field will not yield me proper crops. நான் வேலை செய்யும் போதே தெரியுது, வேலைக்கு போகும்போதே எனக்கு தெரியுது இப்பவே, நான் வேலை செஞ்சா முழு பலன் கிடைக்காதுன்னு. Will you go to work tomorrow if you felt like that? நாளைக்கு இந்த மாதிரி நீங்க ஒண்ணா நாளைக்கு வேலைக்கு போக தோணுமா உங்களுக்கு? If your wife said to you, go, but nothing is going to work out, மனைவி உங்களை பார்த்து சொல்றாங்க, போங்க, ஆனா ஒண்ணும் சரிப்பட்டு you're உருப்படாது, going to have only problem. வெறும் பிரச்சனை தான் வரும் You உங்களுக்கு. won't even feel like going to work and working. அப்ப வேலைக்கு போகணும், வேலை செய்யணும்ன்ற எண்ணமே வராது. The pleasure you can derive from work is what makes you get up and go on Monday. வேலையிலிருந்து ஒரு இன்பம் வருது, அதுதான் திங்கட்கிழமை உங்களை எழுந்து போக வைக்குது. If that pleasure is taken out, then you lose heart. அப்ப அந்த இன்பம் இல்லைன்னு சொன்னா மனம் சோர்ந்து Here போயிடுவீங்க. this man stands having lost his heart and all hope. He says, this punishment is too hard for me to bear. இங்க பாருங்க, மனம் சோர்ந்து ரொம்ப ரொம்ப மோசமான நிலையில இருக்கிறான். அவன் சொல்றான், இந்த தண்டனை எனக்கு ரொம்ப ஓவர் அப்படின்றான். Also he says, somebody, if they see me, they'll kill me. அது மட்டும் இல்ல, அவன் சொல்றான், யாராவது என்ன பார்த்தா என்ன கொன்னு போட்டுருவாங்களே. So God shows some mercy to him. தேவன் அவனுக்கு கொஞ்சம் இரக்கம் பாராட்டுறாரு பாருங்க. In the midst of punishment, there is some mercy. இந்த தண்டனையின் மத்தியிலே கொஞ்சம் இரக்கம் இருக்கு. Even though his sin has brought upon him a burden that he cannot bear, mercy is accompanied because God is merciful. அவனுக்கு வந்த தண்டனை சகிக்க முடியாத ஒரு தண்டனையா இருந்தாலும் கூடவே இரக்கமும் காணப்படுகிறது. ஏன்னா தேவன் இரக்கமுள்ள தேவன். God has to punish sin. He cannot simply overlook it and bypass it. பாருங்க, தேவன் அதை தண்டித்தே ஆகணும். ஏன்னா அதை கண்டும் காணாம இருந்துட முடியாது அவரால. So then he won't be just God. அப்போ அவர் நீதியுள்ள தேவனா இருக்க முடியாது. But he cannot be God if he doesn't show mercy also. ஆனா இரக்கத்தை காண்பிக்கலனாலும் அவர் தேவனா இருக்க முடியாது. God is both just and he is merciful. தேவன் நீதியுள்ளவராகவும் இருக்காரு, இரக்கமுள்ளவராகவும் That is the இருக்காரு. thing that is wonderful about the cross. சிலுவை குறித்த அற்புதமான காரியமே அதுதான். Justice was administered, the justice part of it was administered on Jesus, mercy was given to us. இயேசுவின் மீது நீதி செலுத்தப்பட்டது, இரக்கம் நமக்கு If it காண்பிக்கப்பட்டது. was not mercy, we wouldn't make it. இரக்கம் மட்டும் இல்லைன்னா நாம இன்னைக்கு இருக்க மாட்டோம். Some people say, give me justice, that's enough. சில பேர் சொல்லாங்க, வெறும் நீதி செலுத்தினா போதும், அது போதும் எனக்கு. I heard the story about a woman who went to the beautician. ஞாபகம் ஒரு கதை கேட்டு பாருங்க. ஒரு அம்மா பியூட்டிஷியன் கிட்ட போனாங்க. She had a hairdo சிகை அலங்காரம் and பண்ணாங்க. complete works. எல்லா வேலையும் As soon as the பண்ணாங்க. man got through doing everything that he needs to do, அதனால செய்ய வேண்டிய எல்லா வேலையும் செஞ்சு முடிச்ச பிறகு he let her look into the mirror கண்ணாடியில அவங்கள பார்க்க and வச்சான் she was பாருங்க. so disappointed. நமக்கு பெரிய ஏமாற்றம். She looked at him and said, you haven't done me justice. அந்த அம்மா சொன்னாங்களா, நீங்க எனக்கு செஞ்சது சரியில்லை, You haven't done me justice. நீங்க எனக்கு சரியா செய்யல. That man said to her, it seems, lady, look here, you don't need justice, you need mercy. அவர் சொன்னார், அம்மா உங்களுக்கு ஜஸ்டிஸ் தேவையில்லை, இரக்கம் தான் தேவை. Now ladies, don't be mad at me, it can happen to men also. பாருங்க, நான் சொன்னதை கேட்டு பெண்கள் கோவப்படக்கூடாது, இது ஆண்களுக்கும் நடக்கலாம். We all need mercy. எல்லாருக்கும் இரக்கம் வேணும். If God will administer only justice, we will not even find ourselves sitting here. தேவன் வெறும் நீதி நியாயத்தை மட்டும் நமக்கு செலுத்தி இருந்தா இன்னைக்கு நாம இங்க உட்கார்ந்துட்டு இருக்க மாட்டோம். Justice means that we will be obliterated. நீதின்னு சொன்னா என்ன அர்த்தம்? நாமெல்லாம் இல்லாமல் The போயிருப்போம். soul that sins shall die, the wages of sin is death. பாவம் செய்கிற ஆத்துமா சாகும், பாவத்தின் சம்பளம் மரணம். So it's not just justice, it is mercy also. ஆகவே இது வெறும் நீதி அல்ல, இரக்கமும் கூட. That's why the Bible says
says justice and mercy kissed each other on the cross. ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது நீதியும் இரக்கமும் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும். சிலுவையில் அது செய்தது. Cross is a wonderful, amazing place where justice and mercy came together. சிலுவை ஒரு அற்புதமான இடம். ஏன்னா அங்கதான் நீதியும் இரக்கமும் ஒன்றை ஒன்று சந்தித்தது. So Cain is finding God's justice and God's mercy. அது காயின் பாருங்க, தேவனுடைய நீதியும் பார்க்கறான், தேவனுடைய இரக்கத்தையும் அங்க பார்க்கறான். But remember, he had to bear his iniquity was not just about what he had done, the murder, but all the evil consequences. ஆனா இத மறந்துடாதீங்க, அவன் செய்த அக்கிரமம் என்பது அவன் செய்த வெறும் பாவம், அந்த கொலை மட்டுமல்ல, அவனுடைய எல்லா பின்விளைவுகளும் கூட. All these four things that I mentioned. நான் குறிப்பிட்ட அந்த 4 காரியங்கள். And when Isaiah says the Lord has laid on him the iniquity of us all, he is actually saying that all these things that he is concerned about, that has made life difficult for him as a result of sin, all of that also was laid upon Jesus. Not just the sin, but all the evil consequences. கர்த்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார் என்று ஏசாயா சொல்லும்போது அங்க என்ன சொல்ல வருகிறான்? இந்த இடத்துல 4 பின்விளைவுகள் சொன்ன இல்லையா? அப்படிப்பட்ட பின்விளைவுகள் எல்லாவற்றையும் கூட இயேசுவின் மீது தேவன் விழப்பண்ணினார். You know, Adam's sin has brought a lot of evil consequences. தெரியுமா உங்களுக்கு? ஆதாம் செய்த பாவம் நிறைய தீமையான பின்விளைவுகளை கொண்டு வந்தது. It is the reason for our unhappiness. அதுதான் நம்முடைய மகிழ்ச்சியற்ற நிலைக்கு காரணம். Restlessness. நம்முடைய நிம்மதியற்ற நிலைக்கு காரணம். This life without peace. நிம்மதி சமாதானம் இல்லாத வாழ்க்கைக்கு காரணம். It's a reason for our shame and guilt and fear. அதுதான் நம்முடைய வெட்கம், அவமானம், குற்ற உணர்வுக்கு காரணம். It is the reason, the sin of Adam is the reason for the failure in the work of our hands. ஆதாமின் பாவம் தான் நம்முடைய கையிட்டு செய்கிற வேலையிலே நாம் தோல்வியை கண்டடைவது. All our difficulties financially today in this world is part of that curse, the punishment, the evil consequence that came upon Adam's sin. பொருளாத வாழ்விலே பண கஷ்டத்திலே நம்ம காணப்படுகிற எத்தனை காரியங்களும் அதுக்கெல்லாம் காரணம் என்ன? ஆதாம் செய்த அந்த காரியங்களுக்கான பின்விளைவு. All marital problems, family problems, all of this confusion and strife is a result of that original sin. திருமண பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், எல்லா சண்டைகள், பொறாமைகள், இதெல்லாம் என்ன காரணம்? ஆதியில் அவன் செய்த பாவம். And one of the most unfortunate things that sin has done is that people live away from God, trusting in their own self and depending upon their own strength. பாவம் கொண்டு வந்த ரொம்ப துரதிர்ஷ்டவசமான ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, அது மக்களை தேவனை விட்டு தூர பிரித்து விட்டது. மக்கள் இப்போ தங்க சுயபலனை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. Life has become very difficult. வாழ்க்கை ரொம்ப சிரமமாகி விட்டது. And the good news of the cross of Calvary is this. கல்வாரி சிலுவை சொல்லும் நற்செய்தி இதுதான். That God has laid upon Jesus not just our transgression, our sin or iniquity, but all of the evil consequences that come as a result. கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தை, வெறும் பாவத்தை அக்கிரமத்தை அல்ல, அக்கிரமத்தையும் அதோடு கூட வரக்கூடிய எல்லா பின்விளைவுகளையும் அவர் மேல் சுமர பண்ணினார். Amen. ஆமென். How many of you believe that? எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? All of the evil consequences. எல்லா பின்விளைவுகளையும் அவர் மேல் விழ பண்ணினார். He's laid on him the iniquity of us all, means sin and its evil consequences. அது எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார். என்ன அர்த்தம்? பாவத்தையும் அதனுடைய பின்விளைவுகளையும் அவர் மேல் விழ Now பண்ணினார். you'll understand it even more clearly when you look at 1 Corinthians 15. பாருங்க, 1 கொரிந்தியர் 15 வாசிக்கும் போது இது இன்னும் உங்களுக்கு தெளிவாயிடும். 1 Corinthians 15, I'll read verse 45 first and then verse 47. பாருங்க, 1 கொரிந்தியர் 15ல முதலாவது 45 வாசிக்கிறேன், அப்புறம் 47 வாசிக்கிறேன். 1 Corinthians 15, 45 and then 47. 1 கொரிந்தியர் 15 45. And so it is written, the first man Adam became a living being, the last Adam became a life-giving spirit. அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். You can immediately tell that it's comparing the Adam, the first man, with Jesus. பாருங்க, இதை வாசிக்கும் போது நமக்கு தெரியுது இந்த வசனம் முதல் மனிதனாகிய ஆதாமையும் இயேசுவையும் ஒப்பிடுகிறதுன்னு. The first man Adam is the original Adam in the Garden of Eden, and the last Adam, look at the name last Adam in English. Those of you who are reading Tamil, be careful, it says Pindina Adam. That's not a very good translation. Last Adam is a name that is given to Jesus. பாருங்க, முந்தின ஆதாம் பிந்தின ஆதாம் வருது இல்லையா, அதை எப்படி படிக்கணும்னா முதல் மனுஷன்
கடைசி ஆதாம் அப்படிதான் The வாசிக்கணும் English பாருங்க. Bible says last Adam, which is a far better translation. ஆங்கில மொழிபெயர்ப்பு கடைசி ஆதாம்னு தான் சொல்லுது. அது Then ரொம்ப verse நல்ல மொழிபெயர்ப்பு. 47, the first man was of the earth, made of dust. The second man is the Lord from heaven. பாருங்க 47 சொல்லுகிறது, முதல் மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன், இரண்டாவது மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். So here Adam is called the first man, Jesus is called the second man. அப்போ ஆதாம் முதல் மனுஷன் என்று அழைக்கப்படுகிறான், இயேசு இரண்டாம் மனுஷன் என்று அழைக்கப்படுகிறார். Now try to understand why Jesus is called last Adam and second man. சரி, இப்போ இது நம்ம விளங்கிக்கணும். ஏன் இயேசுவானவர் கடைசி ஆதாம் என்றும் இரண்டாவது மனுஷன் என்றும் Why அழைக்கப்படுகிறார்? is Jesus the last Adam? ஏன் இயேசு கடைசி ஆதாம்? See, everybody that was born after Adam is another Adam really, பாருங்க. was born to Adam. அதாவது சரியா பார்க்க போனா ஆதாமுக்கு பின் வந்த எல்லா மனுஷருமே ஆதாமுக்கு பிறந்தவர்கள், ஆகவே எல்லாமே இரண்டாவது ஆதாம் தான். I was also born in this world as Sam Adam. பாருங்க, நான் இந்த உலகத்தில் சாம் ஆடமா தான் பிறந்தேன். If you give proper surname, it must be Adam only. சரியான குடும்ப பெயர் கொடுக்கணும்னா ஆதாம் தான் வரணும். All human beings on this earth should carry the surname of Adam really. உலகத்தில் எல்லா மனுஷனுடைய குடும்ப பெயருக்கும் ஆதாம் என்ற Because அந்த we all பேர் came வரணும். from that one man. ஏன்னா நாம எல்லாரும் அந்த ஒரு மனுஷனிலிருந்து வந்தவர்கள். Right? சரியா? So millions of people have been born since Adam. ஆகவே ஆதாம் முதற்கொண்டு கோடான கோடி மக்கள் பிறந்துட்டாங்க. And until Jesus Christ they were born, and even after Jesus Christ they are still being born. பாருங்க, இயேசு கிறிஸ்து வரைக்கும் கோடான கோடி பேர் பிறந்தாங்க, இயேசு கிறிஸ்துக்கு அப்புறமும் பிறந்திருக்காங்க. So how can Jesus Christ be called the last Adam? அப்ப இயேசுவை எப்படி கடைசி ஆதாம் என்று How அழைக்கலாம்? can you call him last Adam when you know that every human being is another Adam? பாருங்க, ஒவ்வொரு மனுஷனும் இன்னொரு ஆதாம் என்று அறிந்திருக்கும் போது எப்படி இயேசுவை கடைசி ஆதாம் என்று சொல்லலாம்? How did he become the last Adam? எப்படி அவர் கடைசி ஆதாமானார்? The truth is, on the cross Jesus became the last Adam. பாருங்க, உண்மை என்னன்னா சிலுவையிலே இயேசுவானவர் கடைசி ஆதாமானார். In what way? எந்த விதத்திலே? You see, Adam when he sinned, பாருங்க, ஆதாம் பாவம் செய்த போது he was punished for his sin. அவன் தன்னுடைய பாவத்துக்காக It தண்டிக்கப்பட்டான். carried all kinds of evil consequences that I just mentioned in spirit, soul and body. இப்போ நான் சொன்னேனே பின்விளைவுகள், ஆவி ஆத்தும சரீரத்தில் சந்திக்கிற பின்விளைவுகள், அதனுடைய பின்விளைவுகளாக தான் எல்லாம் வந்தது. So let me put it like this: Adam inherited all kinds of evil consequences as a result of sin. சரி, இப்படி சொல்ல பாருங்க, ஆதாம் அவன் செய்த பாவத்தின் விளைவாக இப்படிப்பட்ட எல்லா காரியங்களையும் பெற்று சுதந்திரித்துக் கொண்டான். That became his inheritance. அதுதான் அவனுடைய சுதந்திரமாகி விட்டது. And then to his generations he passed on that அதன் inheritance. பிறகு அந்த சுதந்திரத்தை, அந்த சொத்தை தலைமுறை தலைமுறைக்கு அவன் A கொடுத்தான். terrible inheritance to inherit. பயங்கரமான சொத்து, இதை சுதந்திரி இப்படிப்பட்ட சொத்தை கொடுத்தான். I remember one fellow who's got diabetes and blood pressure and all that, looking at his father and saying, all you gave me was diabetes. ஒருத்தருக்கு சக்கரை வியாதியும் பிபி வந்து பாருங்க, அவர் அப்பா சொல்றார், நீ எனக்கு கொடுத்ததெல்லாம் இந்த சக்கரவாதியும் பிபியும் தான் அப்படின்னு. Yeah, what did you give me? You gave me only diabetes. வேற என்ன சொத்தை கொடுத்தீங்க? இதான் கொடுத்தீங்க. Now diabetes is nothing compared to what Adam has left for all of us and we have inherited. ஆதாம் நமக்கு வச்ச சொத்து, நாம் சுதந்திரித்து கொண்ட சொத்தை பார்க்கும்போது இந்த டயபிட்டிஸ்லாம் ஒண்ணும் இல்லை. Original sin, through original sin he inherited a whole world of problems. அவன் ஆதியிலே செய்த அந்த பாவத்தினாலே அப்பேற்பட்ட பின்விளைவுகளை சுதந்திரித்தான். And not only did he inherit it, his inheritance was passed on to his descendants from one generation to another generation till today. அவன் சுதந்திரித்தது மட்டும் அல்ல, தலைமுறை தலைமுறையை எல்லா தலைமுறைக்கும் அதை அப்படியே கொடுத்துட்டே இருக்கான். If anybody wanted to get out of that and opt out of that and say, no, I don't want to belong to Adam's race, I want to be different, you cannot. இன்னைக்கு யாராவது நான் அந்த ஆதாம் சந்ததியிலிருந்து வெளியே வர விரும்புறேங்க, அந்த சந்ததி எனக்கு வேண்டாம்னு சொன்னா அவங்களால முடியாது. If you say, who wants to inherit all this nonsense, I want to get out, please let me out. இந்த தண்டனை எல்லாம் பின்விளைவுலாம் யாருக்கு வேணும்? எனக்கு தேவையில்லை, நான் வெளியே வர விரும்புறேன் அப்படின்னு You சொன்னா cannot. உங்களால முடியாது. You're caught in a trap. It's a chain. The chain cannot be broken. ஏன் அந்த வலையில மாட்டியாச்சு, இது ஒரு சங்கிலி போன்றது, அந்த சங்கிலியே முறிக்க முடியாது. Adam gave birth to Cain and Abel, and Cain and Abel gave birth to more sons and more sons and more sons. We all came from that granddaddy Cain. பாருங்க, ஆதாம் காயினை பெற்றெடுத்தான், காயினை பிள்ளைகளை பெற்றெடுத்தான், அப்படியே வந்து 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 நம்ம எல்லாரும் அங்க தான் வந்திருக்கோம் இன்னைக்கு. Chain cannot be broken. அந்த சங்கிலியை முறிக்க முடியாது. Right? சரியா? So people are caught in a trap where the chain of sin and its evil consequences cannot be broken from their lives. அந்த பொறியில போய் மக்கள் சிக்கி ஆகிவிட்டது. பாவமும் அதனுடைய பின் விளைவுல இருந்து அவங்க தப்ப முடியாது. So God's salvation must find a way
to cut man off of that inheritance and of that lineage. ஆகவே தேவன் கொடுக்கிற தீர்வு அந்த ஆதாமுடைய சந்ததி தலைமுறையின் வருது இல்லையா, அதுல இருந்து மனுஷனை துண்டிக்க வேணும். How do you do that? அதை செய்வது எப்படி? God sent his son தேவன் தம்முடைய குமாரனை and அனுப்பினார். made him hang on the cross. அவரை சிலுவையிலே தொங்க When விட்டார். he was hanging there, he laid on him the iniquity of us all. இயேசு சிலுவையிலே தொங்கின போது நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தை இயேசுவின் மேல் தேவன் வைத்தார். Entire human race's iniquity was laid upon him. முழு மனுவர்க்கத்துடைய அக்கிரமம் இயேசுவின் மேல் வைக்கப்பட்டது. All those from Adam to Jesus Christ and then on till the end, the last man that will ever live, all their iniquity was laid upon Jesus. ஆதாம் முதற்கொண்டு இயேசு வரைக்கும், இயேசு முதற்கொண்டு இந்த உலகத்தில் வாழ போகிற கடைசி மனுஷனுடைய அக்கிரமம் வரைக்கும் இயேசுவின் மேல் வைக்கப்பட்டது. Not one person is left out. ஒரு ஆள் கூட அதுக்கு தப்பிக்கல. All human race, all their iniquity laid on him, the iniquity of us all. ஒரு ஆளுடைய அக்கிரமம் விடப்பட்டு போகல பாருங்க, எல்லாருடைய எல்லா மனுஷனுடைய அக்கிரமமும் இயேசுவின் மேல் வைக்கப்பட்டது. And in that way Jesus has become the last Adam. அந்த விதத்திலே இயேசுவானவர் கடைசி ஆதாமானார். What does that mean? அதுக்கு என்ன அர்த்தம்? It means now if I want to get out of that trouble and not be part of that Adam's race and I want a part of something else which is blessed, I can opt out by putting my faith in Jesus. I can cut my lineage from Adam and start anew with Jesus Christ. இன்னைக்கு என்ன நடந்திருக்கிறது? ஆதாம் சந்ததி எனக்கு வேண்டாம், அந்த சந்ததியிலிருந்து நான் வெளியே வர விரும்புகிறேன், வேறொருவருக்குள்ள வர விரும்புகிறேன் சொல்லும்போது இயேசுவானவர் அதை துண்டித்து விட்டதனால நீங்க வெளியே வந்து இன்னொரு சந்ததிக்குள்ள வரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு. I don't have to receive Adam's inheritance and live in that inheritance and pass it on to my children and children's children. ஆதாமுடைய சுதந்திரத்தை, சொத்தை நான் பெற்றுக்கொண்டு பிறகு என் பிள்ளைகள் பேர பிள்ளைகள் அப்படியே சந்ததி சந்ததியாய் அந்த சொத்தை நான் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. I don't have to do that. அதை செய்ய வேண்டிய அவசியம் Those இல்லை. evil consequences can come to an end. அந்த பின்விளைவுகள் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட முடியும். That is why the Bible talks about being born again. ஆகவே தான் வேதம் மறுபடியும் பிறப்பதை பற்றி பேசுகிறது. I can be born anew into a new family and have Jesus as my second man. நான் ஒரு குடும்பத்துக்குள்ளே புதிதாய் வந்து பிறக்க முடியும். அப்படி பிறக்கும் போது இயேசுதான் அந்த இரண்டாவது மனுஷனா The இருக்கிறார். first man gave me the wrong kind of inheritance. முதல் மனுஷன் தப்பான சொத்தை எனக்கு கொடுத்தான். Landed me in a problem. பிரச்சனையில சிக்கி விட்டான். I couldn't get out of it. வெளியே வர முடியல I என்னால. was receiving that inheritance. அந்த சொத்தை தான் நான் பெற்றுக்கொண்டிருந்தேன். God made Jesus as the answer. தேவன் இயேசுவை பதிலாக்கினார். He made Jesus the second man. இயேசுவை அவர் இரண்டாவது மனுஷனாக்கினார். Just as Adam was the head of the human race by being the first man. முதல் மனிதனா இருந்து மனுவர்க்கத்துக்கு ஆதாம் தலையா இருந்தானே அது போல Adam was the first man. ஆதாம் முதல் மனுஷன் He is இல்லையா? the head of that human race. அவன் தான் மனுவர்க்கத்துக்கு தலை. Now Jesus is the first man of the new race called the new creation. இப்போது இயேசுவானவர் புது சிருஷ்டிப்பு என்கிற புதிய இனத்துக்கு தலையா இருக்கிறார். From that new creation, from that new man, this second man I have come. அந்த புதிய மனுஷனிடத்திலிருந்து தான் இரண்டாவது மனுஷனிடத்திலிருந்து தான் நான் வந்திருக்கேன். Every born again believer comes from that new race. ஒவ்வொரு மறுபடியும் பிறந்த விசுவாசி அந்த புதிய இனத்திலிருந்து வந்திருக்கிறார். We have no part of Adam and his evil consequences. ஆதாம் அவன் செய்த பாவம் பின்விளைவுக்கும் நமக்கும் சம்பந்தமே கிடையாது. On the cross it was finished. கல்வாரி சிலுவையில் அது முடிந்து விட்டது. In that way Jesus was the last Adam. அந்த விதத்தில் இயேசுதான் கடைசி ஆதாம். When Jesus was hanging there, இயேசு அங்கே தொங்கின போது he was the last Adam. அவர்தான் கடைசி ஆதாம். He was in God's plan and scheme. God made it such that now we have another option, and he is the last one, Adam, of that kind. As he hung on the cross, he is the last Adam of that kind, the cursed Adam, the Adam that had all the evil consequences of him on him, that was hanging there on the cross. இயேசு சிலுவையில் தொங்கின போது தேவன் இயேசுவை எப்படி பார்த்தார்? அந்த ஆதாம் சந்ததியில் வந்து எல்லா பாவ சாபங்களையும் பெற்று வாழ்ந்த அந்த சந்ததி இருக்கே, அந்த சந்ததியில் வந்த கடைசி ஆதாமாக இயேசுவை பார்த்தார். Now there is a second man. இப்போ இரண்டாவது மனுஷன் In the ஒருத்தர் cross, இருக்கார். Jesus not only became the last Adam,
சிலுவையிலே இயேசு கடைசி ஆதாமானது மட்டுமல்ல, When he rose again, he became the second man, அவர் உயிரோடு எழுந்தபோது இரண்டாம் மனுஷனானார். head of a new race, புது இனத்தின் தலைவரானார். the new creation. புது சிருஷ்டி. Peter has this in mind when he writes to the first epistle of Peter. 1 பேதுரு எழுதும்போது இதுதான் பேதுருடைய மனதில் இருக்கு பாருங்க. And he says this in சொல்றாரு verse பாருங்க. 3, chapter 1 verse 3. 1:3 பேதுரு சொல்றாரு Blessed be பாருங்க. the God and Father of our Lord Jesus Christ, who according to his abundant mercy has begotten us again to a living hope through the resurrection of Jesus Christ from the dead. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாழாததுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் Let ஜெனிப்பித்தார். me translate it into simple terms. அத ரொம்ப எளிமையா நான் மொழிபெயர்க்கிறேன் பாருங்க. When Jesus died and then rose again on the third day, இயேசுவானவர் மரித்து மூன்றாவது நாளில் உயிரோடு எழுந்தபோது through his resurrection we were born again. அவருடைய உயிர்த்தெழுதல் மூலமாக நாம் மறுபடியும் பிறந்தோம். We were begotten again. நாம் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டோம். An entire new race came into being. ஒரு புதிய வர்க்கம் தோன்றிவிட்டது. And look at the inheritance that this race receives. இந்த வர்க்கத்தினுடைய சுதந்திரத்தை கொஞ்சம் கவனிங்க. Verse 4, to an inheritance incorruptible, undefiled, and that does not fade away, reserved in heaven for you. நாலாம் வசனம் எப்படி சொல்லுது பாருங்க. அழியாததும் மாசற்றதும் வாழாததுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக. So that the first man brought all evil consequences. முதல் மனுஷன் எல்லா தீமையான பின்விளைவுகளை கொண்டு வந்தான். The second man brought us another kind of inheritance, undefiled, uncorrupted. An inheritance that never fades away, that lasts forever. இந்த இரண்டாவது மனுஷன் என்னத்தை கொண்டு வருகிறார்? என்றென்றைக்கு நிலைக்கக்கூடிய அழியாத ஒரு சுதந்திரத்தை கொண்டு வர்றார். Never fades away. இது ஒரு நாளும் வாடாது. You and I are part of that. நீங்களும் நானும் அதை பெற்றவர்களா இருக்கிறோம். Amen. Amen. That's our inheritance. அதுதான் நம்முடைய சுதந்திரம். We don't belong to that Adam's race. நாம் அந்த ஆதாமின் சந்ததிக்கு We சேர்ந்தவர்கள். belong to the new creation. நாம் புது சிருஷ்டியை If any சேர்ந்தவர்கள். man be in Christ, he is a new creature. All things are passed away. All things have become new. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. But go back to Isaiah. இப்போ மட்டும் ஏசாயாவுக்கு போ. Chapter 1. There is an amazing prophetic picture of the cross that helps us to understand this even more. இதை இன்னும் நல்லா விளங்கிக் கொள்ளும்படி ஏசாயா முதலாம் அதிகாரத்தில் சிலுவை குறித்த அருமையான ஒரு தீர்க்கதரிசனம் இருக்கு பாருங்க. Look at chapter 1 verse 2. ஏசாயா 1:2. Chapter 1 verse 2. 1:2. Hear, O heavens, give ear, O earth, for the Lord has spoken. I have nourished and brought up children, and they have rebelled against me. வானங்களே கேளுங்கள், பூமியே செவி கொடு, கர்த்தர் பேசுகிறார். நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், அவர்களோ எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள். God is now speaking through the prophet Isaiah about the rebellion of the people of Israel. இஸ்ரவேல் ஜனங்களுடைய கலகத்தை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமா தேவன் இங்கே பேசுகிறார். He says, I brought them out of Egypt, gave them the promised land, milk and honey, everything good, but look, they have rebelled against me. சொல்றாரு பாருங்க, நான் தான் அவங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தேன், பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல கொண்டு வந்து வைத்தேன். ஆனா இப்ப பாருங்க, எனக்கு விரோதமாவே கலகம் பண்றாங்க. And then verse 5 and 6. இப்ப 5-6 கவனிங்க. Now in verse 5 and 6, God describes the nation of Israel as if it's a body. பாருங்க, 5-6 வசனங்களிலே இஸ்ரவேல் தேசத்தை தேவன் ஒரு சரீரமாய் உருவகப்படுத்தி As if பேசுறார். it's a body of a person, a man. அதாவது ஒரு ஆளுடைய சரீரமா உருவகப்படுத்துறார். You know, and how it looks. அப்படி சரீரமா பார்க்கும்போது அந்த சரீரம் எப்படி இருக்கு? What the sin has done to that man. அதாவது அந்த சரீரத்துக்கு, அந்த மனுஷனுக்கு பாவம் என்ன செய்திருக்கு? You know, amazing description. ஒரு அற்புதமான ஒரு வர்ணனை பாருங்க. Verse 5 and 6. 5-6. Why should you be stricken again? You will revolt more and more. The whole head is sick and the whole heart faints. இன்னும் நீங்கள் ஏன் அடிக்கப்பட வேண்டும்? அதிகமாய் விலகி போகிறீர்களே. தலையெல்லாம் வியாதியும் இருதயமெல்லாம் பலட்சியமுமாய் இருக்கிறது. When he says, why should you be stricken again? He is referring to the fact that they are living under the judgment of God. They are receiving their punishment. The just consequences, the evil consequences of their sin. அதாவது இன்னும் நீங்கள் ஏன் அடிக்கப்பட வேண்டும் சொல்லும்போது தேவனுடைய தண்டனை, அதாவது பாவத்திற்கான தீமையான பின்விளைவுகள் பெற்று வாழ்ந்துட்டு இருக்காங்களே, அதை பற்றி பேசுகிறார். He says the whole head is sick. சொல்றாங்க, தலையெல்லாம் வியாதியா இருக்கு. The whole heart faints. இருதயமெல்லாம் பலட்சியமா இருக்கு. Now look at verse 6. இப்ப 6ஆம் வசனம் பாருங்க. And listen to Tamil, it's even more amazing.
For the sole of the foot even to the head, there is no soundness in it. உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அதிலே சுகமே இல்லை. But wounds and bruises and putrefying sores, they have not been closed or bound up or soothed with ointment. Now listen to the Tamil. அது காயமும் வீக்கமும் நொதிக்கிற ரணமும் உள்ளது. அது சீழ்பிதுக்கப்படாமலும் கட்டப்படாமலும் எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் இருக்கிறது. You don't even want to hear that, right? அது கேட்க கூட விருப்பம் இல்லையா அந்த மாதிரி வார்த்தைகள். Describing how, pus is there and it has not been pressed out, and it's a stinking body from head to toe, sick and bloodied everywhere. Because of the evil consequences of their sin, they have become like the description of that body, ugly, horrible, completely wounded from head to toe, not bound up, the wounds not cleared yet. எப்படி சொல்லுது பாருங்க, பாவத்தினுடைய பின்விளைவு என்ன செய்திருக்கிறதா, தலை முதல் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வர காயம் காயம் காயம், எங்க பார்த்தாலும் ரத்த காயம், சீடு இருக்கு, அது பிதுக்கி வெளியே எடுக்கப்படாம இருக்கு பாருங்க, எண்ணெயினால அது கட்டப்படல, ஆற்றப்படல. No bandage, no ointment. ஆயின்மென்ட் கிடையாது, பேண்டேஜ் போடல, everything is raw. எல்லாம் அப்படியே இருக்குது. God is describing the people of Israel and the sin and what it has done as an evil consequence to தேவன் them. இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி பேசுறார் பாருங்க, பாவமும் அதனுடைய பின்விளைவும் அவளுக்கு என்ன செய்திருக்கு என்பதை பற்றி பேசுறாரு. Now go to Isaiah 53. இப்போ ஏசாயா 53 You'll be amazed, the same description is found there. உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும், இதே வர்ணனை அங்கேயே இருக்கு பாருங்க. Look at Isaiah 52:14. ஏசாயா 52:14 பாருங்க. I told you that Isaiah 53 begins with Isaiah 52. நான் சொன்னேனே ஏசாயா 53 அதிகாரம் ஏசாயா 52:13 ஆரம்பிக்குதுன்னு. And 52:14. இப்போ 52:14 கவனிங்க. Just as many were astonished at you, so his visage or appearance was marred more than any man, and his form more than the sons of men. மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முகப்பார்வையும் மனுபுத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்த கேடு அடைந்தபடியினாலே அவரை கண்ட அநேகர் பிரமிப்படைந்தார்கள். Let me read 2-3 different translations, it will make it very clear. 2-3 வித்தியாசமான மொழிபெயர்ப்புல வாசிக்கிறேன், வாசிக்கும்போது தெளிவாயிடும் பாருங்க. NIV, New International Version says, just as there were many who were appalled at him, his appearance was so disfigured beyond that of any human being. அநேகர் அவர் கண்டபோது அவருடைய முக பார்வை, அவருடைய தோற்றம் ஒரு மனுஷனுடைய தோற்றத்தை போலவே இல்லை, அதை விட ரொம்ப மோசமா இருந்தது என்று சொல்லுகிறது. Isaiah sees Jesus and him hanging on the cross, and he says it doesn't even look like a man, it looks like a piece of something. பாருங்க, ஏசாயா இயேசுவை பார்த்து என்ன சொல்லுகிறான், அவரை பார்க்கும்போது ஒரு மனுஷனா தெரியல, அப்படி தோற்றம் மனுஷ தோற்றமா தெரியல, விகாரமா இருக்கு அப்படின்றான். Marred beyond any human likeness, he says. ஒரு பார்க்கும்போது ஒரு மனுஷன் மாதிரியே இல்ல, விகாரமா இருக்கு தோற்றம். Look at the Message translation, which is a very modern English. மெசேஜ் மொழிபெயர்ப்பு கவனிங்க, அது மாடர்ன் இங்கிலீஷ்ல சொல்லி இருக்கு. He didn't even look human, a ruined face, disfigured past recognition. அவருடைய முகத்தை பார்க்கும்போது ஒரு மனுஷனை போலவே தெரியவில்லை, முகம் அந்த கேடு அடைந்திருந்தது, அந்த முகத்தினுடைய அந்த முக ரூபமே இல்லாத அளவுக்கு சிதைந்திருந்தது. You can't even tell who, and you can't even tell that it's a human being. அது அவர் பார்க்கும்போது இது யாருன்னு சொல்ல முடியல, இவர் ஒரு மனுஷன்னு கூட சொல்ல முடியல பாருங்க. Not just can't identify him, it's just that he didn't even look like a human being. அது அவர் பார்த்த இவர்தான் சொல்ல முடியலன்றது ஒரு பக்கம், அவரை பார்க்கும்போது ஒரு மனுஷன் மாதிரியே தெரியலையா. You wondered whether it's an animal or person, what is hanging there? பார்க்கும்போது யோசிக்க தோணுது, சிலுவையில் தொங்குறது யாரு, ஒரு மனுஷனா, மிருகமா, அல்லது ஒரு சத பிண்டமா? That's the way he was. அப்படிதான் இயேசு இருந்தார். English Standard Version. இங்கிலீஷ் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் பாருங்க. Again it says his appearance was so marred beyond human semblance and his form beyond that of the children of mankind. இது என்ன சொல்லுகிறது, அவருடைய தோற்றத்தை பார்க்கும்போது ஒரு மனுஷனுடைய தோற்றம் மாதிரியே இல்லை, அந்த அளவுக்கு விகாரம் பட்டு சேதமடைந்து நாசமாய் போயிருந்தது. All the statues of Jesus hanging on the cross are very stylishly presented, இயேசு சிலுவையில் தொங்குற மாதிரி நிறைய சிலைகள் வச்சிருக்காங்களா, ரொம்ப ஸ்டைலா தொங்குற மாதிரி இருக்கு பாருங்க. One drop of blood here, another drop here, a couple of drops on the feet. இங்க ஒரு சொட்டு ரத்தம், இங்க ஒரு சொட்டு ரத்தம், கால்ல ஒரு 2 சொட்டு ரத்தம், few drops of sweat here and there. இங்கே அங்கேயும் கொஞ்சம் கொஞ்சம். You would want to go and touch that statue and
and maybe bow before that நீங்க statue. போய் ஒரு அந்த சிலையை தொடணும், அதை வணங்கணும்னு கூட தோணலாம் உங்களுக்கு. But if you actually saw Jesus as he hung on the cross, you wouldn't even want to lift up your head and look at it. ஆனா It was so horrible. இயேசு சிலுவையில தொங்குனதை உண்மையாகவே நீங்க பார்க்கணும்னு சொன்னா அதை பார்க்க விரும்ப மாட்டீங்க. ஏன்னா அவ்வளவு மோசமாய் விகாரமாய் இருந்தார். That is the way Isaiah described him. ஏசாயா அப்படிதான் அவரை வர்ணிக்கிறான் பாருங்க. What made him look like that? அப்படி அவரை அந்த கேடாடைய செய்தது என்ன? The rebellion of the human race. மனு வர்க்கத்தினுடைய கலகம். The rebellion of Israel made them look head to toe sick and ugly looking and putrefied sores. இஸ்ரவேலுடைய கலகம் தான் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை வியாதிப்பட்டவர்களாக பிதுக்கப்படாதவர்களாக அவர்களை காண வைத்தது. The same description now about the entire human race. இப்போ முழு மனு வர்க்கத்தை குறித்து அதே வர்ணனை It is பாருங்க. the rebellion of the human race that made Jesus look like that. மனு வர்க்கத்தினுடைய கலகம் தான் இயேசுவை அப்படி காண வைத்தது. And the good news is this: நற்செய்தி என்னன்னா, we don't look like that anymore. இனி நாம பார்க்க அப்படி இருக்கிறது இல்ல. God took it from us. That's the way we were looking, and God took it and applied it to Jesus. முன்ன நாம பார்க்க அப்படிதான் இருந்தோம், ஆனா தேவன் அதை எடுத்து இயேசுவின் மேல் வைத்து விட்டார். Such was the ugliness of our sin that God laid it upon Jesus. நம்முடைய பாவத்தினுடைய அசிங்கம் அவ்வளவு மோசமா இருந்தது பாருங்க, அதை எடுத்து தேவன் இயேசுவின் மேல் வைத்தார். Stinking, horrible looking, நாற்றம் எடுக்கக்கூடிய கேவலமான தோற்றம் laid upon Jesus, இயேசுவின் மேல் வைக்கப்பட்டது. so that we can look wonderful today, ஏன் இன்றைக்கு நாம் பார்க்க அருமையா இருப்பதற்காக, so that we can be blessed today. இன்றைக்கு நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பதற்காக. Amen. ஆமென். Do you believe that? நம்புறீங்களா? Everybody say, எல்லாரும் the சொல்லுவோம், Lord has laid on him கர்த்தர் அவர் மேல் the சுமத்தினார் iniquity of us all, நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும், our sin, நம்முடைய பாவம், our punishment, நம்முடைய தண்டனை, and all the evil consequences அந்த எல்லா தீமையான of பின்விளைவுகள் our sin நம்முடைய பாவத்தின் was laid பின்விளைவுகள் upon him. இயேசுவின் மேல் If வைக்கப்பட்டது. you really believe that, just lift up your hands and say, thank you, Jesus. உண்மையிலே அதை நீங்க விசுவாசித்தா கையை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவே உமக்கு நன்றி. That is exactly what happened on the cross of Calvary. சிலுவையிலே அதுதான் நடந்தது. Just one more thing. ஒரே ஒரு காரியம் Turn to பாருங்க. Ephesians 1. திரும்ப எபேசியர் 1 அதிகாரம். Ephesians 1 will help you understand it even more. இதை இன்னும் நல்லா விளங்கிக் கொள்ள எபேசியர் 1 அதிகாரம் 1:7. 1:7. Paul says, in him we have redemption through his blood, the forgiveness of sin according to the riches of his grace. அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. Now Paul looks at the same cross and he uses a new word to describe it. பாருங்க, பவுல் அதே சிலுவை பார்க்கிறார், அதை வர்ணிக்கும்படி வேறொரு வார்த்தையை பயன்படுத்துறார். He looks at what Isaiah is looking, but now he looks at it after the fact, after the cross has happened. ஏசாயா பார்க்கிற அதே சிலுவை தான் பார்க்கிறார் பவுல், ஆனா சிலுவை சம்பவம் நடந்து முடிந்த பிறகு பார்க்கிறார். He is giving his interpretation. அவருடைய வியாக்கியானத்தை அவர் கொடுக்கிறார் பாருங்க. And what is his interpretation? He says that is the thing through which God has brought redemption to us. அவர் அதை எப்படி சொல்றாருன்னா, அதன் மூலமாக தான் தேவன் நமக்கு மீட்பை கொண்டு வந்தார் என்கிறார். Now he uses the word redemption. பாருங்க, இங்க மீட்பு என்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்துறார். Redemption literally means to buy back. மீட் பண்ண என்ன திரும்ப வாங்குதல்னு அர்த்தம். Right? சரியா? You go and pledge your jewelry somewhere and you redeem it. நீங்க போய் நகையை அடமானம் வைக்கிறீங்க, அப்புறம் காசு கொடுத்து அதை மீட்டு எடுக்கிறீங்க. Is that right? இல்லையா? Buy back. அதை திரும்ப எடுத்துக்கிறீங்க, வாங்குறீங்க. So he says what happened on the cross is that we were slaves of sin and Satan, we were bought back. அப்ப என்ன சொல்றாரு? நாம் பாவத்துக்கும் பிசாசுக்கும் அடிமையா இருந்தோம், நாம் வாங்கப்பட்டோம், திரும்ப வாங்கப்பட்டோம். Now the Old Testament picture is in his mind. அவருடைய மனதிலே பழைய ஏற்பாட்டு படம் இருக்கு. Among the Jewish people there was a custom called the kinsman redeemer custom. பாருங்க, யூத மக்கள் மத்தியிலே ஒரு பழக்கம் இருந்தது, உறவுக்காரன் மீட்பன் என்கிற ஒரு வழக்கம். Suppose a very close relative of yours became a slave because of financial problems. பொருளாதார நெருக்கடியினால உங்களுக்கு ரொம்ப நெருங்கிய சொந்தக்கார போய் அடிமைகள் ஆயிட்டான்னு You வெச்சீங்க. couldn't pay your bills those days, you went as a slave. பாருங்க, அந்த காலத்துல உங்களால வாங்கின பணத்தை திரும்ப செலுத்த முடியல, அடிமையா தான் போகணும். So if a man ended up in slavery, ஆக ஒரு ஆள் அடிமைத்தனத்துக்கு as the போயிட்டான், nearest relative you had the obligation to go and redeem him if he couldn't get out of it. நீங்க நெருங்கிய உறவினரா இருந்தா அந்த ஆளுல சுயமா வெளியே வர முடியலன்னா அவரை மீட்டெடுக்க வேண்டிய ஒரு உரிமை கடமை உங்களுக்கு இருக்கு. And also if a near relative died leaving a wife with no children, அல்லது நெருங்கிய சொந்தக்காரன் மரிச்சிட்டான், அவங்க மனைவி இருக்கு ஆனா பிள்ளை இல்ல, and this comes in the story of Ruth. இது ரூத் கதையில வருது பாருங்க.
the kinsman must become a redeemer. Go marry that woman, give her a child, so that the land that was given to that man will be passed on to his seed. இப்போ அந்த உறவுக்காரன் மீட்பனாக வேணும். அந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டு பிள்ளை பெற்றெடுக்க வேண்டும். இப்போ அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நிலத்துக்கு உரிமையாளன் சொந்தக்காரன் ஏற்படுத்தப்பட வேண்டும். Remember, everybody in the promised land received land from Joshua. God gave this land to everybody. பாருங்க, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே தேவன் யோசுவாவின் மூலமா எல்லாருக்கும் நிலங்களை கொடுத்தார். So if a man dies without a seed, where will his land go? ஆகவே சந்தானம் இல்லாம ஒருத்தன் மரிச்சிட்டான்னா அப்ப அவன் நிலம் என்னத்துக்கு The ஆகுது? nearest relative should give him a child, ஆகவே நெருங்கிய உறவினர் ஒரு பிள்ளை அவனுக்கு கொடுக்கணும், so that that land could go to him. அப்பதான் அந்த பிள்ளைக்கு அந்த நிலம் போய் சேரும். He'll be considered the seed of that man that died. மரித்து போனானே அந்த ஆளுடைய மகனாக அவன் I'm கருதப்படுவான். sure you have read this idea there in the Bible. பைபிள்ல இந்த ஐடியா நீங்க வாசித்திருப்பீங்கன்னு But எனக்கு there is தெரியும். one thing more about the Redeemer there ஆனா இந்த மீட்பரை குறித்து இன்னொரு காரியம் இருக்கு பாருங்க. that is often not noticed. இத நம்ம கவனிக்காம விட்டுறோம் பல And நேரங்களில். that is found in Numbers 35:21. இது என்னாகமோ 35:21 Don't இருக்கு. even turn to it. அங்க திருப்ப கூட But வேணாம். I just gave you the reference. ரெஃபரன்ஸ் உங்களுக்கு சொல்லி Most இருக்கேன். unnoticed feature of the kinsman redeemer. இந்த உறவுக்கார மீட்பர்ல நம்ம கவனிக்காம விட்ட ஒரு அம்சம் அது. The kinsman redeemer not only redeems the relative from all these things, but he also is the avenger of blood. That is, if he got killed, this kinsman redeemer must go and kill the person who killed him. இந்த உறவுக்கார மீட்பன் இந்த மீட்பு வேலையை செய்கிறது மட்டுமல்ல, ஒருவேளை செத்து போனவன் அந்த ஆளை யாராவது கொன்று போட்டிருந்தான்னு சொன்னா கொலை செய்து அவனை கண்டுபிடித்து அவனை கொன்று போட வேண்டிய கடமை அவனுக்கு இருக்கு. Not for today, don't do that. இன்னைக்கு அந்த சட்டம் அது மாதிரிலாம் கிடையாது. Among இன்னைக்கு the போய் Jewish செஞ்சிடாதீங்க. people this was there. யூத மக்கள் மத்தியில் அப்படி இருந்துன்னு சொல்றேன் நான். Don't tell me, well, it's in the Bible, brother, I'm going to do what the Bible says. பைபிள்ல இருக்கு பிரதர், பைபிள் சொல்றபடியே நானும் செய்ய போறேன்றாதீங்க. No, obey all the rest of the stuff first, please. மத்ததுக்கெல்லாம் கீழ்ப்படிங்க. All right. சரியா? But that's a very important, it's all a redemptive story. You should look at it like that. பாருங்க, இதெல்லாம் மீட்பின் கதை. ஆக அப்படிதான் அதை பார்க்கணும். Jesus became our kinsman redeemer. இயேசு நம்முடைய உறவுக்கார மீட்பரானா? How the Son of God can become our kinsman? தேவகுமாரன் எப்படி நம்முடைய உறவுக்கார மீட்பராக He முடியும்? took on human flesh, அவர் மனுஷ சரீரத்தை born of a எடுத்துக்கொண்டார். woman, ஒரு ஸ்திரீயிடத்தில் became one of பிறந்தார். us. நம்மில் ஒருவரானார். Therefore he was obligated to redeem us from our sin, ஆகவே நம்முடைய பாவத்திலிருந்து மீட்டெடுக்க வேண்டிய கடமை from அவருக்கு our இருக்கு. bondage to Satan and sin. பாவத்துக்கும் பிசாசுக்கும் அடிமைப்பட்டிருந்தோமே அதிலிருந்து நம்ம That is மீட்கணும். how he became our redeemer. அப்படிதான் நம்முடைய மீட்பரானார். He paid the price with his very own blood, தம்முடைய ரத்தத்தை சிந்தி அந்த கிரயத்தை கொடுத்தார். delivered us and redeemed us. நம்மை மீட்டு எடுத்தார். But not only that, ஆனா அது மட்டும் இல்ல பாருங்க. he defeated the devil and made a public show of the devil's defeat, because the devil is the one that destroyed human life by bringing sin in, and the avenger, our kinsman redeemer, the avenger, avenged him and paid him back. பிசாசை தோற்கடித்து அவனை வெளியரங்கமான கோலமாக்கினார் பாருங்க. எதற்காக? நம்முடைய உறவுக்கார மீட்பராக இருக்கிறார். பிசாசு தான் அழித்து போட்டான். இந்த மனுவர்க்கத்தை அழித்து போட்டவன், நம்மை அழித்து போட்டவன், அவங்கிட்ட அவர் பழி வாங்கி ஆகணும். ஆகவே அப்படி செய்தார். And through that we have the forgiveness of sin. அதன் மூலமாய் பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கு. We have our redemption, the forgiveness of sin, he says. பாருங்க, பாவ மன்னிப்பாகிய மீட்புன்னு சொல்லுது பாருங்க. That means your sins are forgiven. என்ன அர்த்தம்? உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இருக்கு. Because you were not forgiven before, that's why you were a slave and you were under Satan and sin. முன்ன நீங்க மன்னிக்கப்படாதனால தான் பாவத்துக்கும் பிசாசுக்கும் அடிமைப்பட்டு If your இருந்தீங்க. sins are forgiven, பாவங்கள் you மன்னிக்கப்பட்டுச்சுன்னா are no more slave to sin and Satan. அப்ப இனி நீங்க பாவத்துக்கும் பிசாசுக்கும் அடிமை இல்ல. Did you know you can say no to sin and Satan? தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு நீங்க பாவத்துக்கும் பிசாசுக்கும் முடியாதுன்னு சொல்ல The முடியும். Bible says, resist the devil and he will flee from you. வேதம் சொல்லுது, பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். Now don't, as believers, don't tell me, well brother, what to do, the devil did it. பாருங்க, விசுவாசியா இருந்தேன்னு சொல்லுங்க, பிரதர் என்ன பண்ணது, பிசாசு பண்ணிட்டான் பிரதர். The Bible says, resist the devil. வேதம் சொல்லுது, பிசாசை எதிர்த்து நில்லுங்கள். The blood of Jesus has been shed for the forgiveness of your sin. இயேசுவின் இரத்தம் உடைய பாவ மன்னிப்புக்காய் சிந்தப்பட்டு இருக்கு. The price has been fully paid. கிரயம் முழுசா செலுத்தப்பட்டு The விட்டது. devil has no authority over you. உங்கள் மேல் பிசாசுக்கு கொஞ்சம் கூட He அதிகாரம் இல்லை. cannot make you do anything. உங்களை அவன் எதையும் செய்ய வைக்க In fact, முடியாது. you have been given power to trample upon scorpions and serpents. இன்னும் சொல்ல போனா சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கக்கூடிய அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு.
That is the story. அதுதான் கதையே. Exercise your authority உங்கள் அதிகாரத்தை and பயன்படுத்துங்கள். your power over the devil. பிசாசின் மீது உங்களுக்கு இருக்க வல்லமையை Plead பயன்படுத்துங்க. the blood of the Lamb of God. ஆட்டுக்குட்டியின் ரத்தம் செய்த காரியங்களை பேசுங்கள். On the basis of what the blood of Jesus has done, stand your ground, resist the devil, and no devil from hell can talk to you back when you present the blood of Jesus and what it has இயேசு done. கிறிஸ்துவின் ரத்தம் என்ன செய்திருக்கிறதோ அதன் அடிப்படையில் நின்று பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், பேசுங்கள். அப்படி நீங்க பேசும்போது அதை எதிர்க்கக்கூடிய சக்தி பிசாசு பாதாளம் எதுவுமே கிடையாது. You know, sin, slavery to sin is a terrible thing. பாருங்க, பாவத்துக்கு அடிமைப்பட்டு இருக்கிறது ரொம்ப பயங்கரமான ஒரு Those காரியம். days, if say suppose 2 women are sold in slavery, பாருங்க, அந்த காலத்துல 2 பெண்களை அடிமைத்தனத்துல வித்துட்டாங்கன்னு வெச்சுங்க, you don't know what will become of them. அவங்க என்ன ஆவாங்கன்னு தெரியாது. They have no choice. ஏன்னா அவங்களுக்கு விருப்பம் ஒண்ணும் They கிடையாது. will become whatever the owner wants them to become. அவங்கள வாங்கின உரிமையாளன் அவங்கள என்ன ஆக்கணும்னு நினைக்கிறானோ அப்படிதான் ஆவாங்க. So one woman may go and end up as a cook in someone's house. ஒரு பெண் போய் ஒரு வீட்ல சமைக்கிற வேலையை செய்யலாம். Another woman may end up in prostitution. அல்லது இன்னொரு பெண்ணை கொண்டு போய் ஒரு வேசித்தன தொழிலில் ஈடுபடுத்தலாம். Not because she is bad or she chose that. ஏதோ அவ கெட்டவ, அவ அதை தெரிந்து கொண்டான், அப்படி கிடையாது. Because of the owner who's bad. ஏன்னா அந்த உரிமையாளனுக்கான அவன் மோசமானவன். He can make them whatever he wants. அவன் இஷ்டத்துக்கு அவன் அவங்கள ஆட்டி வைக்கலாம். You know, now if you want, it has helped me many years ago when I understood this. It has helped me to look at people with compassion. பாருங்க, பல வருஷங்களுக்கு முன்னாடி இதை நான் புரிந்து கொண்ட போதுதான் மக்களை பார்க்கும்போது மனதுருக்கத்தோடு பார்க்க ஆரம்பித்தேன். Can you imagine the woman that's a cook looking at the prostitute and saying, well, that must be a very bad woman, look at her, you know. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, சமையல் வேலை செய்கிற அந்த பெண், விபச்சாரத்தில் ஈடுபட்டிருக்க அந்த பெண்ணை பார்த்து ரொம்ப மோசமானவா அவ அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? All you can say is, it's the slavery to sin and Satan that has brought her like that. அது எப்படி சொல்றது? பாவத்துக்கும் பிசாசுக்கும் அடிமைப்பட்டதனால தான் அப்படிப்பட்ட ஒரு நிலை. As soon as you understand that, இதை விளங்கிட்ட உடனே you never condemn people, you begin to see people with compassion. ஒரு நாளும் யாரையும் குற்றப்படுத்த மாட்டீங்க, மாறாக மனதுருக்கத்தோடு பார்ப்பீங்க. You'll never talk about this person being better than that person and you know, and so on. அவரை விட இவர் மேல, இவரை விட அவர் நல்லவர், இப்படி எல்லாம் பேசவே மாட்டீங்க. You will bring all kinds of sinners to Christ. எல்லா விதமான பாவிகளையும் கிறிஸ்துவண்ட கொண்டு One of the problems that Christians have is they have a hang up, you know. They say, oh no, I don't want to go talk to her, I don't want to talk to them, you know. They're bad people, you know. கிறிஸ்தவங்கிட்ட இருக்க ஒரு பிரச்சனையே இதான் பாருங்க. ஐயோ அவங்களா ரொம்ப மோசங்க, அவங்ககிட்ட நான் போக மாட்டேன், அவங்ககிட்ட போய் பேச மாட்டேன்னுவாங்க. No, I have no problem. கிடையாது, அவங்ககிட்ட பேசுறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. Because I understand what makes a sinner what he is. The devil, the sin and its power makes them what they are. பாவி அப்படி இருக்கானா அதுக்கு ஏன் காரணம் எனக்கு விளங்குது. பாவம், பிசாசு, அதுதான் அவனை அப்படி வச்சிருக்கு. So I can reach out. ஆகவே நம்ம அவங்ககிட்ட பேச முடியும். So can you. அதே போல நீங்களும் செய்யலாம். The good news that we give to them is that the cross is the answer. நாம் அவருக்கு கொடுக்கிற நற்செய்தி இதுதான், சிலுவை தான் பதில். Today they may be in whatever condition that the devil has brought them into, but we can preach the good news and tell them, you don't have to live in this, you have another option, another possibility, another future. இன்னைக்கு அவங்க பிசாசு அவங்களை எந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கானோ அந்த நிலைக்கு தான் இருக்காங்க. ஆனா நீங்க அவங்களுக்கு போய் சொல்லலாம், இல்லங்க இன்னொரு ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கு இயேசுவின் மூலமா என்று. Jesus died on the cross. இயேசு சிலுவையில் மரித்தார், shed his blood, ரத்தத்தை சிந்தினார், to give you a new life. ஒரு புது வாழ்வை உங்களுக்கு கொடுப்பதற்கு. The second man, இரண்டாவது மனுஷன், a new race has been started. ஒரு புதிய இனம் ஆரம்பித்து விட்டது. You can cut the link off from that old connection and join this new race. பழைய தொடர்பை துண்டித்துக் கொள்ளலாம், புதிய தொடர்பு புதிய இனத்துல வந்து சேர்ந்து கொள்ளலாம். You can be born into this new family. நீங்கள் இந்த புதிய குடும்பத்துக்குள்ள வந்து பிறக்கலாம். That is the good news. அதுதான் நல்ல செய்தி. Every heart must rejoice in it. ஒவ்வொரு உள்ளமும் அதுல களி கூற வேணும். Amen. Amen. Today, you know, if you are a true Christian who understands these things, you cannot help but sing and shout for joy. பாருங்க, இதெல்லாம் விளங்கி கொண்ட உண்மையான ஒரு விசுவாசியா நீங்க இருந்தீங்கன்னா உங்களால பாடாம இருக்க முடியாது, கூச்சல் போடாம இருக்க முடியாது. That is why we preach these truths. ஆகவே தான் இந்த சத்தியங்களை போதிக்கிறோம். So when you go home today, rejoice. ஆகவே நீ வீட்டுக்கு போகும்போது சந்தோஷமா போங்க. When you go reach home today, lift up your hands and say, thank you Lord Jesus. வீட்டுக்கு போன பிறகு கரங்களை ஊத்தி சொல்லுங்க, இயேசுவே உமக்கு நன்றி அப்படின்னு. And rejoice over him. அவரை நினைத்து களி கூறுங்கள். Next week I'm going to talk about what they were singing a few moments ago. Surely he has borne our griefs and sorrows. அடுத்த வாரம் என்ன பார்க்க போறோம்? மெய்யாகவே அவருடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்தா இருக்கு, அதை பாட போறோம். Going to talk about healing. சுகத்தை பற்றி நான் பேச போறேன். Let's all stand up together. எல்லாரும் எழுந்து நிற்போமா? Praise God.
Let's all lift up our hands and give thanks to God. கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? Thank you, Jesus. நன்றி இயேசுவே. Father God, in the name of Jesus, we come. பிதாவாகிய தேவனே உம்முடைய வருகிறோம் இயேசுவே. Thank you, Lord, for your amazing grace. ஆண்டவரே உம்முடைய வியக்கத்தக்க கிருபைக்காக ஸ்தோத்திரம். Oh, what wonderful good news we preach. எப்பேற்பட்ட ஒரு நல்ல செய்தியை நாங்கள் பிரசங்கிக்கிறோம் ஆண்டவரே. We thank you for the amazing love we see on the cross of Calvary. கல்வாரி சிலுவையில் நாங்கள் பார்க்கிற இந்த ஆச்சரியமான அன்புக்காக உமக்கு We நன்றி. really don't know why you loved us, நீர் ஏன் எங்களை அன்பு கூர்ந்தீர்? உண்மையிலே எங்களுக்கு தெரியாது ஆண்டவரே. but you have loved us. ஆனால் எங்களை அன்பு கூர்ந்திருக்கிறீர். That is grace. அதுதான் கிருபை. Without any reason you have loved us. எந்த காரணமும் இல்லாமல் எங்களை அன்பு No கூர்ந்திருக்கிறீர். qualification that we have. எங்களுக்கு ஒரு தகுதியும் இல்லை, ஆனால் அன்பு கூர்ந்தீர். We thank you, Father. நன்றி தகப்பனே. We'll forever be grateful to you. நாங்கள் என்றென்றைக்கும் உமக்கு நன்றி உள்ளவர்களாய் And இருப்போம் we will ஆண்டவரே. look upon sinners with a new outlook. அது மட்டும் இல்ல, பாவிகளை பார்க்கும்போது புதிய ஒரு கண்ணோட்டத்தோடு People in பார்ப்போம். very bad conditions with a new kind of outlook. புதிய மோசமான நிலையில் இருக்கிறவர்களையும் புதிய கண்ணோட்டத்தோடு பார்ப்போம் ஆண்டவரே. Understand their slavery to sin and Satan. அவர்கள் பாவத்துக்கும் பிசாசுக்கும் அடிமைப்பட்டவர்கள் என்பதை Help புரிந்து us to கொள்வோம். speak words of salvation to them. ரட்சிப்பின் வார்த்தைகளை அவர்களிடத்தில் பேச உதவி And give செய்யும். them the good news that Jesus has saved them and redeemed them. இயேசு அவர்களை ரட்சித்து விட்டார், மீட்டு கொண்டு விட்டார் என்ற நற்செய்தியை கொடுக்க உதவி செய்தார்கள். Use each and every person ஒவ்வொருவரையும் to பயன்படுத்தும் carry ஆண்டவரே. this gospel to the ends of this earth. இந்த சுவிசேஷத்தை உலகத்தின் மூலை முடுக்கெல்லாம் We கொண்டு give you செல்ல all the glory and honor and உமக்கே praise. எல்லா துதிகன மகிமை In செலுத்துகிறோம். Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். Amen. ஆமென். Now may the grace of our Lord Jesus Christ, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் the love of the Father, பிதாவின் the அன்பும் fellowship of the Holy Spirit பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் abide with each and every one of us for now and இன்றும் forever. சதா காலம் ஒவ்வொருவரோடும் தங்கி இருப்பதாக. Amen. ஆமென்.